எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். ஒரு முறை விக்ரம நாயக்கர் மைசூர் வரை போயிருந்தார். அங்குள்ள லலித மகாலும் அரண்மனையும் அவரை வெகுவாக பாதித்துவிட்டது. அதன் எதிரொலியாகத்தான் விக்ரம நாயக்கபுரத்தில் அவர் 28,000 சதுர அடியில் ஒரு மாளிகையை எழுப்பினார். மொத்தமாக 14,000 சதுர அடியில் உள்பரப்பு. இது போக மாடியில் ஒரு 14,000 சதுர அடி. தரையெல்லாம் சலவை கற்கள். ராஜஸ்தானுக்கே லாரிகளை அனுப்பி நேராக சென்று வாங்கி வந்தார். மாளிகைக்குள் உள்ள மரங்களுக்காகவே ஒரு கப்பல் நிறைய மரத்துண்டுகள் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வந்தது. இப்படி பார்த்து பார்த்து கட்டிய மாளிகை அது. இருந்தாலும் கிரக பிரவேசத்தின் போது ஒரு விபரீதம் போல நாயக்கரின் பட்டு வேட்டியில் தீப்பிடித்தது. தென்னந்தோப்பில் தென்றல் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருக்க அருகிலேயே ஆ என்று அரக்கனின் வாய் போல வட்டமாக ஒரு கேணி. அதில் தழும்ப தழும்ப தண்ணீர். அதன் ஒரு ஓரமாக பம்பு செட்டை உள்ளடக்கிய ஒரு அறை. அதன் முகப்பில் கயிற்று கட்டில் ஒன்று கிடக்க பக்கமாக ஒரு பிளாஸ்டிக் மோடோ. மோடோ மேல் விஸ்கி பாட்டிலும் அவித்த முட்டையும் தயாராக இருக்க கூடவே பொன்மேனியும் தயாராக இருந்தாள். அவ்வப்போது நிமிர்ந்து அந்த அறைக்கு வருபவர்களை அழைத்து வரும் ஒற்றையடி பாதையை பார்த்தபடி இருந்தாள். நாயக்கர் வருவதாக சொல்லி இருந்தார். இந்த தோப்பே அவருடையதுதான். மொத்தமாக 3,090 தென்னைகள், 30 ஏக்கரில். அவை இராணுவ வீரர்கள் அணிவகுத்து நிற்கிற மாதிரி வரிசையாக தலையில் தென்னம் குலைகளோடு நின்று கொண்டிருக்க, சில கிடுகுகள் மேல் வரிசையாக கிளிகள் வந்து அமர்ந்திருக்க பார்க்கவே படு ரம்மியமாக இருந்தது. தோப்பு முகப்பில் ஒரு பெரிய இரும்பு வேலி கதவு. வேல் கம்புகளை தொகுத்து கட்டியது போல இருந்தது. அந்த வேலி கதவை ஒட்டி ஒரு சிறிய குடிசை. குடிசையில் அடுப்பை ஊதியபடி சோறு பொங்கிக் கொண்டிருந்தாள் சொர்ணம். அந்த தோப்பு காவலாளியான கருப்பையாவின் மனைவி. தோப்பில் ஏதாவது மரத்தடியில்தான் இருப்பான் கருப்பையா. மரத்தில் கோர்த்துவிட்ட சடைகளை பிடுங்குவது, காய்ந்த கிடுகுகளை வெட்டி ஓரம் கட்டுவது, கீழே விழுந்திருக்கும் குறும்பை தேங்காய்களை பொறுக்கி ஒரு ஓரமாக குவித்து வைப்பது என்று அவனுக்கு வேலை சரியாக இருக்கும். அவ்வளவு பெரிய தென்னந்தோப்பு அது. பரந்தாம நாயக்கர் அப்படி ஒன்றும் அவராக சம்பாதித்து விடவில்லை. எல்லாம் முப்பாட்டன் காலத்து சொத்து. அதை விற்று கரியாக்கி விடாமல் அவர் காபந்து செய்து கொண்டிருப்பதே பெரிய விஷயம் என்றுதான் சொல்ல வேண்டும். மெல்லிய திணறலுடன் அவரது புதிய கார் தோப்பு முகப்பில் அந்த வேல்கம்பு கிராதி கதவு முன்னால் வந்து தேங்கி நின்றது. அவரும் 8 முழ நூல் வேட்டி சரசரக்க இறங்கினார். சந்தன நிறத்தில் முழுக்கை சட்டை. ஆனால் முழங்கை வரை அதை மடித்து விட்டிருந்தார். கழுத்தில் 9 பவுனில் தங்கச் சங்கிலி தவழ்ந்தபடி இருக்க புசு புசுவென்று முடி கூட்டம் வேறு. காரை விட்டு இறங்கி நடக்க ஆரம்பித்திருந்த நாயக்கரை பார்த்துவிட்டு குடிசைக்குள் இருந்து வெளியே ஓடி வந்தாள் சொர்ணம். கையில் அகப்பை கரண்டி இருந்தது. கும்பிடுறேங்க என்றாள். நாயக்கர் முகத்தில் பதிலுக்கு ஒரு தெற்று புன்னகை. நடை என்னவோ கிணற்றை நோக்கித்தான் இருந்தது. அரை முகப்பில் கட்டிலையொட்டி பொன்மேனியும் தெரிந்தாள். அவள் கண்ணில் பட்ட நொடி ஒரு இடத்தில் வெடிமருந்து திருக்கி நெருப்பு வைத்த மாதிரி ஒரு தீ ஜுவாலை பற்றி எரிய ஆரம்பித்தது. பொன்மேனியும் பெயருக்கு ஏற்ற மாதிரி பொன்னை அரைத்து பூசிக்கொண்டது போலதான் இருந்தாள். 5.5 அடி உயரம், 3.5 அடி உயரத்திற்கு கூந்தல். தோளும் மார்பும் மஞ்ச கடம்பு மரத்தில் செதுக்கியது போல இருந்தது. கண்களில் ஒரு முத்து தெரிய அதை அவள் அடிக்கடி சிமிட்டும் போது ஒரு சிமிட்டலுக்கு ஒரு ஆண் அப்படியே வேரோடு விழுவான் போல தோன்றியது. அதனால்தான் நாயக்கரும் விழுந்து விட்டாரோ? அருகே நெருங்கிவிட்ட அவரை பார்த்து சிரித்தாள். அவரும் அவளை ரசித்தபடியே கட்டிலில் அமர்ந்தார். வெள்ளையும் கருப்புமாய் வளர்ந்திருந்த கடா மீசையை ஒரு நீவி கொண்டார். அந்த நீவலில் அநியாயத்திற்கு ஒரு பவுசு திமிர் தெரிந்தது. என்ன அப்படி பாக்குறீங்க? அவள் வாயை திறந்தாள். கிளங்காட்டம் இருந்தா பார்க்காம என்ன பண்ண? அவரும் பதில் சொல்ல ஆரம்பிக்க அவள் உடனே வெட்கத்தோடு முந்தானையை இழுத்து விட்டு கொண்டாள். அடேங்கப்பா, உனக்கு கூட வெக்கமா? அவர் கேட்ட விதத்தில் சரியான கேலி. ஆனால் அவளோ அந்த கேலியை ஒரு அம்பாக நினைத்து கொண்டாள். அது தன்னை வந்து நறுக்கென்று தைத்து விட்டது போல உணர்ந்தாள். விருட்டென்று எழுந்தாள். சேலையை சரி செய்து கொண்டாள். விறுவிறுவென்று வெளியேறத் தொடங்கினாள். நாயக்கருக்கு கொஞ்சம் செவ்வெரும்பு கடித்த மாதிரி இருந்தது. எவ்வள இப்ப நான் என்ன சொல்லிப்புட்டேன்னு இழுத்து மூடிக்கிட்டு கிளம்பிட்ட?
நின்ற நிலையில் கத்தினார். பல அடி தூரம் வரை சென்று விட்டவள் நின்றாள். மெல்ல திரும்பி பார்த்தாள். அடேங்கப்பா, இது என்ன போசு? நான் என்ன பெருசா சொல்லக்கூடாததை சொல்லிப்புட்டேன்னு இப்படி கிளம்பிட்ட? மீண்டும் நாயக்கரிடம் கேள்வி. அவள் மெல்ல திரும்பி வந்தாள். கண்களில் கண்ணீர் திரண்டு இருந்தது. அதை பார்க்க அவள் இதயத்தில் ஏற்பட்டிருக்கும் வலி நாயக்கருக்கும் புரிந்தது. அடங்கொப்புறானே, என்ன பிள்ளை இது? எதுக்கு அழுவுற? அவரிடமும் பதற்றம். அவள் கண்களில் திரண்டிருந்த கண்ணீர் மார்பில் சொட்டத் தொடங்கியது. அவளும் மெல்ல வாயை திறந்தாள். நாயக்கர, என்ன தெரியலையா உங்களுக்கு என்று விசும்பும் குரலில் மெலிதாக கேட்டாள். தெரியலையே. அவர் பதில் மேலும் அவளை அழுகைக்கு உள்ளாக்கியது. அட, எதுக்கு இப்படி முணுக்கு முணுக்குன்னு அழுவுற? நான் என்ன சொல்லிவிட்டேன்? தெரியலன்னு தானே சொன்னேன். காசுக்காரனூர் மல்லிகை தோட்டமாச்சும் ஞாபகத்துல இருக்கா? அவள் விசும்பலோடு தொடர்ந்து கேட்கவும் அவரது நெற்றியில் சுருக்கம் விழுந்தது. அவர் யோசிக்கிறார் என்பதும் தெரிந்தது. சில நொடிகளுக்கு பின் வாயை திறந்தார். சேலம் காசுக்காரனூர் மல்லிகை தோட்டத்தையா சொல்ற? அவள் தலை ஆமோதிப்பாக ஆடியது. அதுக்கென்ன? மீண்டும் அவர்தான் இப்படி கேட்டார். அதுக்கென்னவா? அங்க ஒருத்தி உங்களுக்காகவே தினம் தினம் தோட்டத்துக்கு வந்தாளே, அவளையாச்சும் ஞாபகம் இருக்குதா? அட ஆமா, 16-17 வருஷத்துக்கு முந்தின சம்பவம்ல. அது அது நீயா? அப்பா, எப்பவாச்சும் வழிக்கு வந்தீங்களே. சத்தியமா சொல்றேன், ஞாபகம் இல்ல பிள்ளை. ஆமா, நீ எப்படி இப்படி எல்லாருக்கும் பொதுவாகி போன? நான் பொது இல்ல. சொல்லும் போதே அவளிடம் மீண்டும் கண்ணீர். என்ன பிள்ளை சொல்ற? இந்த பொன்மேனி பொதுவானவ இல்ல நாயக்கர. நான் செல்லமுத்து கவுண்டரோட சம்சாரம். என்னது? நீ இன்னொருத்தன் பொஞ்சாதியா? அவரிடம் ஏராளமான அதிர்வு. ஆமா ஆமா நாயக்கர, என் புருஷனும் ஒன்னும் லேசுவாசான ஆள் இல்ல. அவரும் உங்களை போல நிலம், நீச்சு, காரு, பங்களான்னு வச்சிருந்தவர் தான். அடக்கரகமே, அப்புறம் ஏன் என் கூட என் தோப்புக்கு வந்த? எல்லாம் தலையெழுத்து நாயக்கர, தலையெழுத்து. மீண்டும் அவளிடம் கண்ணீர் கொப்பளிக்க ஆரம்பித்தது. அதுதான் உனக்கும் வெக்கமான்னு நான் கேட்டது குத்திருச்சா? அது மட்டும் இல்ல, என்னை அடையாளம் கூட தெரியாத அளவுக்குள்ள மாறிட்டீங்க. அது சரி, தினம் ஒருத்தி இங்க வர்றா. நானும் தெம்பு இருக்கிறவரை அனுபவிப்போமேன்னு இந்திரலோகத்து இந்திரனா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுல உன்னோட முகம் எப்படி ஞாபகம் இருக்கும்? சரி, இப்ப ஞாபகம் இருக்குதுல்ல? அதுதான் யாருன்னு தெரிஞ்சு போச்சே. ஆமா, உன் புருஷன் இருக்க என்கிட்ட வந்திருக்கியே. இடிக்குதே. நாயக்கர் பாயிண்டை தொட்டார். எல்லாம் என் தலையெழுத்து. அவளும் நொந்து கொண்டாள். அப்படின்னா? அவர் கைலாசம் போய் 3 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஓ, போயிட்டாரா? சரி, கழுத விட்டு தள்ளு. பொழைக்க எம்புட்டோ வழிமுறைங்க இருக்குது. இந்த தொழிலுக்கா நீ வரணும்? நான் இந்த தொழிலுக்கு வந்துட்டதா உங்களுக்கு யார் சொன்னா? பொறவு உங்க நிழல்லையே இனி காலம் பூரா இருந்துடலாம்னு தான் இங்க வந்தேன். என்ன சொல்ற? நாயக்கரிடம் அதிகபட்சமாக அதிர்ச்சி பரவியது. நிரந்தரமா உங்களாண்டையே தங்கிடுறேனே. குலைந்தாள் பொன்மேனி. அடி ஆத்தி, பர்மனண்டாவா? ஆமா. அது சரி, உன் புருஷனுக்கும் காடு, கழனி, நிலம், நீச்சுன்னு இருக்கிறதா சொன்னியே, அதெல்லாம் என்னாச்சு? நாயக்கர் அந்த கேள்வியை கேட்ட மறுநொடி மீண்டும் அவள் கண்களில் ஒரு கண்ணீர் பிரவாகம். என்ன பிள்ளை, திரும்ப எதுக்கு அழுவுற? அந்த கதையை கேட்டா உங்க நெஞ்சு கூட நஞ்சு போகும். ஈரக்குலையே ஆடி போயிடும். பொன்மேனி பீடிகை போட்டாள். உல்லாசமாக இருக்க வேண்டிய வேளையில் நாயக்கரும் அவள் போட்ட பீடிகையில் அப்படியே அடங்கியவராக அவள் வாயையே பார்க்க ஆரம்பித்தார். அவளோ நாயக்கர் பங்களா என்று ஆரம்பித்தாள். அந்த வட்டாரத்திலேயே நாயக்கரின் மாளிகைதான் மகா பெரியது. ஜில்லாவிற்கு வரும் எந்த ஒரு பெரிய மனிதரும் அவர் மாளிகைக்கு வராமல் போனதில்லை. வந்து வாயை பிளந்து கொண்டு நிற்காமலும் இருந்ததில்லை. நாயக்கர, நீர்தாயா இந்த சில்லாவுக்கே ராசா என்று புகழாதவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். அவர்களில் ஒருவர்தான் மூட்டாங்கரை ஜம்புலிங்கம். இவருக்கு தன் கொடியே உயரமாக பறக்க வேண்டும் என்பதுதான் ஆசை. நாயக்கர் மாளிகை கட்டும் முன்பு வரை ஜம்புலிங்கம் பெயர்தான் அந்த வட்டாரத்தில் எதற்கும் அடிபடும். ஆனால் அந்த மாளிகை உருவான பிறகு ஜம்புலிங்கம் பெயர் தானாக பின்னே போய்விட்டது.
தமிழ்நாட்டின் பிரபல நடிகர் ஒருவர் கூட நாயக்கர் மாளிகை பற்றி அறிந்து அங்கே வந்து தங்கி 1 வாரம் வரை ஓய்வெடுத்தார். அந்த நடிகர் தான் அடுத்த முதல்வர் என்று ஊரே பேசிக்கொண்டிருக்கும் தருணத்தில் அவர் முதல்வரானால் நாயக்கருக்கும் நிச்சயமாக ஒரு MP சீட்டோ MLA சீட்டோ உறுதி என்று பேசிக்கொண்டார்கள். அக்கடாவென்று இருந்த நாயக்கர் இப்படி மாளிகை கட்டி அந்த மாளிகையின் புகழாலேயே MP MLAவாகவும் ஆகிவிட்டால் அப்புறம் தன்னிலை மண்ணை விட கேவலமாகி விடுமே என்று தோன்றியது ஜம்புலிங்கத்திற்கு. அடுத்த நொடியே அவர் போய் பார்த்தது அல்லிக்கரை செங்கமலத்தை தான். அல்லிக்கரை செங்கமலம் அள்ளி முடியாத மனிதர்களே அந்த வட்டாரத்தில் இல்லை. செல்லமுத்து கவுண்டரின் தென்னந்தோப்பில் வரிசையாக லாரிகள் நின்று கொண்டிருந்தன. ஒவ்வொன்றிலும் 10,008 காய்கள் என்று எண்ணி லோடு செய்ததில் மொத்தமாக 10 லாரிகள், லட்சத்துக்கும் மேல் அதில் காய்கள். ஒரு காய்க்கு சந்தை மதிப்பு 3 ரூபாய். காய் ஒவ்வொன்றும் நல்ல காராம்பசுவின் மடியை போல அத்தனை பெரிது. சில்லறை விலைக்கு போகும்போது 3 ரூபாய் காய் 5 ரூபாயில் போய் நிற்கும். மொத்தமாக லட்சம் காய்க்கும் 3 லட்சம் ரூபாய். அவ்வளவையும் 500 ரூபாய் நோட்டில் அடக்கி அதையும் ஒரு தோல் பையில் மடக்கி செல்லமுத்து கவுண்டரிடம் தருவதற்காக வந்தார் மொத்த வியாபாரி தங்கமணி. என்னாலே எல்லாம் சரியா இருக்குதா? எண்ணி பாத்துக்கங்க கவுண்டரே. அதெல்லாம் எதுக்குய்யா, இன்னைக்கு நேத்தா நீ விலைக்கு வாங்குற? அப்ப சரியா இருக்குதான்னு நீங்க கேட்கலாமா? நான் கேட்டது 1 ரூபாயே இல்ல, என் தேங்காய. என்னை நீங்க நம்புற மாதிரி உங்களையும் நான் நம்புறேன் கவுண்டரே. நல்லது, நாம அந்த சாமியை நம்புவோம். கவுண்டர் கலகலப்பாக சொல்லி கையை அசைக்கவும் லாரிகள் சீறிக்கொண்டு புறப்பட்டது. கவுண்டரின் கையிலும் கெத்தாக 3 லட்சம் ரூபாய். சுற்று வட்டாரத்தில் எல்லா தென்னையிலும் பூச்சி விழுந்து விளைச்சல் இல்லாத நிலையில் இருக்க கவுண்டர் மட்டும் எப்படியோ தப்பித்து விடுகிறார். கேட்டால் எல்லாம் அணைக்கரை பற்றி ஆஞ்சநேயன் கருணை என்று சொல்லுவார். தொட்டதற்கெல்லாம் ஆஞ்சநேயா என்று அவனை கூப்பிடும் அளவுக்கு ஆழமான பக்தி உடையவர். 3 லட்சம் ரூபாயோடு புறப்பட தயாரானார். எதிரில் பொன்னுசாமி பிள்ளை, கவுண்டரின் பால்ய சிநேகிதர். வாவ பொண்ணு, இப்பதான் வழி தெரிஞ்சதா உனக்கு? அட நீ ஒண்ணு செல்லமுத்து, ஒரு 10 நாளாவே வேலை பெண்டு கலண்டு போச்சு. ஏலே எவன்டா அவன்? மரத்துல ஏறி 4 இளநீ வெட்டுங்கடா. வேலைக்காரர்களுக்கு உத்தரவு போட்டுவிட்டு இருவருமாக சென்று ஒரு வேப்ப மரத்தின் அடியில் போடப்பட்டிருந்த பிரம்பு நாற்காலிகளில் அமர்ந்தார்கள். அப்புறம் சொல்லு, ஒரு முக்கிய விஷயமாத்தான் உன்னை பார்க்க வந்தேன். என்ன, உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கியாக்கும்? இல்லப்பா, இது வேற சமாச்சாரம். விவரமா சொல்லு. விக்கிரமநாயக்கபுரம் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? பொன்னுசாமி பிள்ளை கேட்ட நொடி செல்லமுத்து கவுண்டர் நெற்றியில் சுருக்கம் விழுந்தது. இடையே வேலைக்காரனின் இளநீர் கைகளும் நீண்டது. அதை வாங்கி வாயோரமாக ஒரு கவிழ்ப்பு கவிழ்த்து ஒரு முடக்கு இளநீரை பருகிவிட்டு மீசையை நீவி விட்டு கொண்டே, அந்த பேய் பங்களா விக்கிரமநாயக்கபுரம் தானே என்றார் நிதானமாக. அப்ப விக்கிரமநாயக்கபுரம் பத்தி உனக்கு தெரியும்னு சொல்லு. அதுக்கு என்ன பொண்ணு? இல்ல, இந்த பேய் பிசாசுங்களை பத்தி எல்லாம் நீ என்ன நினைக்கிற? என்ன நீ திடீர்னு அந்த ஊரை பத்தி பேசிப்புட்டு சட்டுன்னு பேய் பிசாசுங்களுக்கு தாவிட்ட? என் கேள்விக்கு பதில் சொல்லு. பேய் பிசாசுங்களை பத்தி நீ என்ன நினைக்கிற? இப்படி திடீர்னு பேய் பிசாச பத்தி கேட்டா நான் என்னத்தடா சொல்ல? அது என்ன பழகி பார்த்து பதில் சொல்ற சமாச்சாரமா? அது சரி, உனக்கு அந்த மட்டும் ஒரு அபிப்பிராயம் இருக்குல்ல? அபிப்பிராயம்னா எப்பா, எதுக்கு இப்படி வளைச்சி வளைச்சி பேசிக்கிட்டு? பேயும் பிசாசும் இருக்கிறதா நீ நம்புறியா? நீ கேக்குறத பார்த்தா விக்கிரமநாயக்கபுரத்துல அந்த பேய் மாளிகையை வாங்க போறியா என்ன? செல்லமுத்து கவுண்டர் நேராக விஷயத்தை தொட்டார். பொன்னுசாமி பிள்ளையும் ஆச்சரியமாகி ஒரு ஆழமான பார்வை பார்த்தார். என்ன கேக்குறேன்ல, அந்த பங்களாவை வாங்க போறியா என்ன? ஆமா செல்லமுத்து, இன்னைக்கெல்லாம் 10 கோடி ரூபாய் மதிப்பாம் அதுக்கு. ஆனா வெறும் 10 லட்சத்துக்கு வருதுப்பா. அதான் பேயும் பிசாசும் அந்த மாளிகையை கூத்தடிக்குதுங்கிறாங்கல்ல, அதை வாங்கி அதுகளோட குடும்பம் நடத்த போறியா நீ? அதுக்குத்தான் உன்கிட்ட கேட்டேன், பேய் பிசாசு மேல உனக்கு நம்பிக்கை இருக்குதான்னு. இல்லைன்னா நீயும் அதை நம்பிடுவியா என்ன? எனக்கு நீ சொன்னா போதும், துணிஞ்சு இறங்கிடுவேன். அது சரி, இப்ப அந்த மாளிகை யார்கிட்ட இருக்கு? விக்கிரமநாயக்கர் மக கிட்ட இருக்குதுப்பா.
பாவம், அது சோத்துக்கே கஷ்டப்படுது. அட கொடுமையே, நாயக்கர் குடும்பத்துக்கு அப்படி ஒரு நிலையா? சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, நல்லா வாழ்ந்தவங்க கெட்டா ஓட்டு சில்லுக்கு கூட ஆக மாட்டாங்கன்னு. ச, எப்படி ஒரு பேரும் புகழுமாய் இருந்தவர் அந்த விக்கிரம நாயக்கர். எப்ப அந்த பங்களாவை கட்டுனாரோ அப்பவே அவரை கெட்ட நேரம் பிடிச்சு ஆட்ட ஆரம்பிச்சிடுச்சு. சரி, அதை விடு, தைரியமா அந்த மாளிகையை வாங்கலாம்ங்கிறியா? என் வரையில நான் எந்த பேயையும் பிசாசையும் பார்த்ததில்ல. எல்லாம் உடான்சு தான்ங்கிறது தான் என்ன அபிப்பிராயம். அப்புறம் உன் இஷ்டம். இப்படி ரெண்டும் கட்டானா சொல்லாதப்பா, தைரியமா சொல்லு. சரி, தைரியமா சொல்றேன், போ அந்த மாளிகையை வாங்கு. நெசமா தான் சொல்றியா? ஏலே, ஏண்டா இப்படி என் உசுர வாங்குற? நல்லா தெளிவா சொல்லுப்பா. தெளிவா என்ன போடலங்கா? நான் என்ன புரியாத வாசையிலையா சொல்றேன்? தாராளமா வாங்கு வாங்கு வாங்கு, போதுமா? அப்ப ஒரு 5 லட்சம் வெட்டு. 5 லட்சமா? எதுக்கு? ஆமா, அந்த மாளிகையில நீயும் எனக்கு சரிசமமான பார்ட்னர். அடப்பாவி, இதுக்குத்தான் எனக்கு பேய் பிசாசு நம்பிக்கை உண்டான்னு கேட்டியா? ஆமா செல்லமுத்து, நல்லதோ கெட்டதோ 2 பேரும் சேர்ந்தே அந்த மாளிகையை வாங்குவோம். ஊரும் உலகமும் சும்மா கொடுத்தா கூட வேணாம்னு சொல்ற அந்த மாளிகைய நாம வாங்கி கொஞ்ச நாள் வச்சிருந்து வாழ்ந்து காட்டி பிறகு அதை பல கோடிக்கு விற்போம். என்ன சொல்ற? நீ பெரிய கில்லாடிடா பொன்னுசாமி. பாராட்டுறது இருக்கட்டும், பணம்? ஆமா, 5 10 சட்டுன்னு பாக்கெட்ல கையை விட்டு எடுத்து தர. தேங்காய் லாரி போறத பார்த்துட்டு தான் வரேன். 10 லாரி தேங்காய், எப்படியும் 3 லட்சம் தேத்தி இருப்ப. கூட ஒரு 2 லட்சத்தை போட்டு வெட்டு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். சும்மா இருக்கிற என்ன வம்பல மாட்டுற பாத்தியா? அப்ப தொடை நடுங்குதுன்னு சொல்லு. உன் தைரியமெல்லாம் சும்மா மேலுக்கு தானா? உடனே இப்படி பேசாதடா. நானே அந்த பங்களாவை நாம வாங்கினா என்னன்னு பல தடவை யோசிச்சது உண்டு. இப்ப நீ வேற துணைக்கு வரேங்கிற. 2ல 1 பார்த்துட வேண்டியதுதான். இந்தா, இதுல 3 லட்சம் இருக்கு. மிச்சத்தை நான் கணக்கு பிள்ளைகிட்ட கொடுத்து விடுறேன். அப்படி போட அருவாள, இப்பதான் நீ என் சிநேகிதன். நாம மீச வச்சிருக்கிறதுக்கும் இனிமேதான் அர்த்தமே வரப்போகுது. பொன்னுசாமி பிள்ளை சீன நாட்டு வானத்து மத்தாப்பு போல ஏகத்துக்கும் குஷியாகி ஒளிவிட்டார். நாயக்கர் அவரது பிறந்த நாளை தானம் தர்மம் என்று விசேஷமாக கொண்டாடுவது வழக்கம். விக்கிரமநாயக்கன் பட்டியே அல்லோல கல்லோலப்படும். ஊர்க்காரர்கள் ஒருவர் பாக்கி இல்லாமல், வயது வித்தியாசமோ அந்தஸ்து பேதமோ பார்க்காமல் அன்று நாயக்கர் மாளிகைக்கு வந்து விடுவார்கள். விருந்தும் கேளிக்கையும் தோல் கிளப்பும். அக்கம் பக்கத்து கிராமங்களில் இருந்தும் கூட விஷயம் கேள்விப்பட்டு எல்லோரும் வந்து விடுவார்கள். சரியாக அந்த நாளை தனது இலக்காக தேர்ந்தெடுத்தார் அவரை தனது மிகப்பெரிய எதிரியாக நினைத்த ஜம்புலிங்கம். அந்த நாளைய விலை உயர்ந்த காரில் பெரிய ஆளுயர மாலையோடு கூடவே அல்லிக்கரை செங்கமலத்தோடும் அவர் போய் நிற்கவும் நாயக்கர் அப்படியே வாயை பிளந்து விட்டார். செங்கமலம் பற்றி நாயக்கர் கேள்விப்பட்டிருக்கிறார், ஆனால் நேரில் பார்த்ததில்லை. அவரது 40 வயது நாடி நரம்புகளில் ஒரு பரபரப்பு ரயில் கணக்காக ஒரு ஓட்டம் ஓடியது. அவருக்கு மட்டுமா? அவருடைய அருமை மனைவி மீனாட்சிக்கும் தான். விக்கிரமநாயக்கபுரத்துக்குள் பொன்னுசாமியின் கார் புழுதி பறக்க நுழைந்த போது காலை வெயில் பட்டையை கிளப்பிக் கொண்டிருந்தது. மண் சாலைதான். அதுவும் அகண்ட கண்மாயான வீரபத்திரன் கண்மாய்க்கரை ஓரமாக அமைந்திருந்தது. கண்மாயில் அவ்வளவாக தண்ணீர் இல்லை. 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு சுருங்கி இடுப்பளவு தண்ணீர் மட்டுமே இருந்தது. அதில் மண் சட்டி பரிசலை போட்டு அதன் மேல் அமர்ந்து கொண்டு கொறவை மீன்களை பார்த்து பார்த்து பிடித்து கொண்டிருந்தான் கண்மாய் காவலுக்கும் ஊர் காவலுக்கும் பேர் போன சிங்கராயன். மண் சாலையில் கார் செல்வதை பார்த்துவிட்டு ஆச்சரியமானவன் மளமளவென்று பரிசலை துடுப்புகளியால் தள்ளியபடி கரையை தொட்டு இறங்கினான். அவிழ்ந்த வேட்டியை இறுக்கி கட்டிக்கொண்டு விறுவிறுவென்று நடக்க ஆரம்பித்தான். அவனது யூகம் சரிதான். கண்மாயை கடந்து ஊருக்குள் கால் வைக்கும் போதே முகப்பில் குடிசை போட்டு ஒரு பெட்டிக்கடையும் வைத்திருக்கும் வீரண்ணன் சிங்கராயனை பார்த்து விட்டு இமைகள் படபடக்க, சிங்கா ஓடியா, மாளிகையை பார்க்க பார்ட்டி வந்திருக்கிற மாதிரி தெரியுது என்றான். அதான் வீரண்ணா, நானும் ஒடியாந்தேன். எந்த கூறுகட்டவன் வந்திருக்கான்னு தெரியலையே என்று சொல்லும் போதே ஒரு கிராமத்து சிறுவன் சைக்கிள் டயர் ஒன்றை உருட்டி கொண்டு அவர்களை நோக்கி ஓடி வந்தான். தா, ஆள் வந்துடுச்சு பாரு. வீரண்ணன் கை காட்ட ஓடி வரும் சிறுவனும் அவர்களை நெருங்க, என்னடா?
சிங்கராய அண்ணனை பார்க்க யாரோ வந்திருக்காங்க, அவரை கூட்டிக்கிட்டு வர சொன்னாங்க. சிங்கராயரையா? போ, உனக்கு வேலை வந்துடுச்சு பாரு. வீரண்ணன் ஒரு பீடியை பற்ற வைத்து கொண்டே சொன்னான். கொஞ்ச நாளா இளவு உழுவாம இருந்தது, இப்ப திரும்ப உழுவ போகுது என்று முணுமுணுத்தபடியே கிளம்பினான். விஸ்தாரமான அந்த 14,000 சதுர அடி மாளிகை துளி கூட பொலிவே இல்லாமல் காரை எல்லாம் உதிர்ந்து ஓவென்று கிடந்தது. மாளிகையை சுற்றிலும் கிட்டத்தட்ட 1000 மீட்டர் அளவிற்கு குறையாத கருங்கல் மதில் சுவர். ஆங்காங்கே சுவர் பெயர்ந்து விழுந்திருக்க பல இடங்களில் அரசம் செடிகள் துளை போட்டு வளர்ந்திருந்தது. மாளிகையை சுற்றி நிறைய வேப்ப மரங்கள், நடுநடுவே ஆங்காங்கே ஆலம், அரசம் என்று ராஜ கம்பீரமான மரங்களும் தலைத்திருந்தன. அவ்வளவும் உதிர்காலத்தில் உதிர்த்த பழுப்பு இலைகள் தரைப்பரப்பு முழுக்க வாரப்படாமல் அப்படியே கிடந்தது. காலி இடம் முழுக்க முள்வேலியும் கருவேலமும் வளர்ந்து தலைத்திருக்க தரையே தெரியாதபடி பார்த்தீனியமும் நெறிஞ்சு முள்ளும் கூடவே சேர்ந்திருந்தது. மாளிகை முகப்பில் வேல் கம்புகளால் உருவாக்கப்பட்ட அந்த கிராதி கதவில் கூட 2 வேல் கம்பு உருவப்பட்டு தாராளமாக சிலர் உள்ளே நுழையலாம் என்கிற மாதிரி இருந்தது அது. அந்த கிராதி கதவுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தது பொன்னுசாமியின் கார். காருக்கு வெளியே தன் மைத்துனன் கைலாசத்துடன் கழுத்தில் மைனர் செயின் மின்ன பொன்னுசாமி. ஒரு காலத்துல இந்த மாளிகைக்கு என்ன ஒரு பேர் தெரியுமா? பாத்தியா கைலாசம், இப்ப இது இப்படி பால்பட்டு கிடக்கிறத? பொன்னுசாமி பெருமூச்சு விட்டார். பார்க்கவே என்னவோ மாதிரி இருக்கு மாமா, இத நீங்க வாங்கத்தான் வேணுமா? கைலாசம் குரலில் கொஞ்சம் பயம் தெரிந்தது. நீயும் பயப்பட ஆரம்பிச்சிட்டியால? ஊரே பயப்படுது மாமா, நானும் மனுஷன் தானே. போடா பொடலங்கா, ஊர் பயப்படுது, உலகம் பயப்படுதுன்னுகிட்டு எல்லாம் பொறலிடா. அது எப்படி அவ்வளவு தைரியமா சொல்றீங்க மாமா? நாயக்கர் வாழ்ந்த வாழ்க்கை பொறுக்காம யாராவது சதி செஞ்சிருக்கலாம் இல்லையா? அது சரி, அப்புறமா எவ்வளவோ பேர் இந்த மாளிகையை வாங்க வந்து ஊரை விட்டே திரும்பி போனதில்லைன்னு சொல்றாங்களே, அது எப்படி? அவங்கெல்லாம் தொடை நடுங்கிங்கடா, ஆனா நான் அப்படி இல்லை. வேணாம் மாமா, எதுக்கும் கொஞ்சம் யோசிங்க. ஏலே, நீ எனக்கு துணையா வந்திருக்கியா இல்ல இம்சை பண்ண வந்திருக்கியா? பொன்னுசாமி தன் மைத்துனனை ஒரு அதட்டும் போது யாருங்க அது என்கிற கேள்வியோடு அவர்களை நோக்கி வந்தான் சிங்கராயன். நீதான் காவல்காரன் சிங்கராயனா? ஆமாங்க, நாங்க மாளிகைய வாங்குற எண்ணத்துல இருக்கோம், அதுக்கு முந்தி உள்ள சுத்தி பார்க்கலாம்னு வந்திருக்கோம். சரிதான், இந்த மாளிகையை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாதாக்கும். எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். எல்லாம் தெரிஞ்சும் எப்படி வந்தீங்க? உள்ளார போன யாரும் உசுரோட இதுவரைக்கும் திரும்பினதே இல்லை தெரியுமா? நீ என்ன காவல்காரனா இல்ல வர்றவங்கள பயமுறுத்தி திருப்பி அனுப்புறதுக்குன்னே உன்னை காவக்காரனா போட்டிருக்காங்களா? அட என்னங்க, பச்சாதாபப்பட்டு நீங்க நல்லா இருக்கணும்னு பேசுனா என்னையே தப்பா நினைக்கிறீங்க. நீங்க ஒன்னும் எங்களுக்காக பச்சாதாபப்பட வேண்டாம். சாவியை கொடு, நாங்க பாத்துக்கிறோம். மாளிகையோட சொந்தக்காரவங்க அனுமதி இல்லாம நான் யாருக்கும் சாவியை தரமாட்டேங்க. இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன்னா அனுமதி இல்லாம வந்திருப்பேனா? அப்ப நாயக்கர் ஐயாவோட மவ வந்து சொல்லட்டும், சாவி கொடுக்கறத பத்தி யோசிக்கிறேன். ரொம்ப தான் லொல்லு பண்ற நீ. இவ்வளவு தூரம் வந்திருக்கிறனா அவங்கள பார்க்காம பேசாம வருவனா? அதுக்கு ஆதாரம்? வீரண்ணன் கேட்ட மறுநொடி பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுத்து எண்களை தட்டி மறுமுனையை பிடித்து பின் அப்படியே அவனிடம் நீட்டினார் பொன்னுசாமி. நாயக்கரின் மிஞ்சி இருக்கும் ஒரே மகளான சந்தான லட்சுமியின் குரல் அவன் காதில் ஒலிக்க தொடங்கியது. அம்மா, எப்படிம்மா இருக்கீங்க? ஏதோ இருக்கேன். நம்ம மாளிகையை பார்க்க வந்திருக்கிற பொன்னுசாமி பிள்ளைகிட்ட சாவிய கொடு. அம்மா, என்னடா? எல்லாம் தெரிஞ்சும் நீங்களே இப்படி ஆள் அனுப்பினா என்னம்மா அர்த்தம்? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், ஆனா அவங்க தான் எங்களை எந்த பேயும் பிசாசும் எதுவும் பண்ணாதுன்னு சொல்றாங்க. அவங்க அப்படித்தாம்மா சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லியே இதுவரைக்கும் 7 பேர் போய் சேர்ந்துட்டாங்களேம்மா. டேய், நானே எதை தின்னா பித்தம் தெளியும்னு இருக்கேன். இவங்க நேரம் இவங்களுக்கு எதுவும் ஆகாம போய் இவங்களும் மாளிகையை விலைக்கு வாங்கினா எனக்கும் நல்லது தானேடா. சரிம்மா, தலையெழுத்த யாரால மாத்த முடியும்? சலித்தபடியே செல்போனை பொன்னுசாமியை நோக்கி நீட்டினான். அப்படியே ஒரு பார்வை பார்த்துவிட்டு, கொஞ்சம் இருங்க, என் வீட்டுக்கு போய் சாவியை எடுத்துக்கிட்டு வரேன் என்று கிளம்பினான். அவன் விலகவும் கைலாசமும் பொன்னுசாமியும் திரும்பவும் மாளிகை நோக்கி ஒரு பார்வை பார்த்தார்கள். ஒரு 100 அடி தூரத்தில் தோளில் கலப்பையோடு ஒருவர் போய்கொண்டிருந்தார்.
மாளிகை கிராதி கதவு முன் காருடன் நிற்கும் இருவரையும் பார்த்துவிட்டு தேங்கி நின்றார். கைலாசமும் அவரை பார்த்துவிட்டு கையை ஆட்டி அருகே வரும்படி கூப்பிட்டான். அவரோ நான் அங்கே வரமாட்டேன் என்கிற மாதிரி சைகை செய்தார். மாமா, இங்க வரவே மாட்டேங்கிறான் பாருங்க அந்த ஆளு. அவனை எதுக்குடா கூப்பிட்ட? இந்த மாளிகையை பத்தி 4 வார்த்தை கேட்கதான். கிட்டையே வரமாட்டேங்கிறான். இவன் என்னத்த சொல்லுவான்? உள்ளார போகாதீங்க, செத்துருவீங்கம்மா. பாத்தீங்களா, ஊர்க்காரனே கிட்ட வர பயப்படுறான். ஆனா நீங்க மட்டும் எந்த தைரியத்துல இதை வாங்குறேங்கிறீங்க? திரும்ப திரும்ப நீயும் என்ன கோழையாக்க பாக்குறியேடா. பேய் பிசாசுங்கிறதெல்லாம் வெட்டி பசங்க பேசுற பேச்சுடா. அப்படி அதெல்லாம் இருக்கிறது உண்மைன்னா இந்த உலகத்துல இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களை விட வாழ்ந்து செத்தவங்க தாண்டா அதிகமா இருப்பாங்க. ஊர் பூரா ஆவியாத்தான் அலையணும். அப்படி இல்ல மாமா, வயசு வந்து சாவறது ஒரு விதம், அநியாயமா தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து ஆவியா சுத்துறது இன்னொரு விதம். அப்படிங்களா? அப்பா அந்த ஆவிங்க இந்த காவல்காரனை மட்டும் ஏண்டா விட்டு வச்சிருக்குது? நீங்க என்ன சொல்ல வர்றீங்க மாமா? எல்லாம் புரளிடா. அப்படி ஒரு புரளியால யாருக்கு என்ன நன்மை? புரளிங்கிறது எல்லா நேரமும் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து பரப்புறது இல்ல. 3 வீசம் ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர்னு நம்பியே பரவிடும். ஒரு பொய்ய 10 பேர் ஆமோதிச்சா அது சத்தியமாயிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இதுவும். பரவாயில்ல மாமா, உங்களுக்கு தில்லுதான். விடாம சமாளிக்கிறீங்களே. சமாளிச்சாதாண்டா 10 கோடி மதிப்புல இருக்கிற இந்த மாளிகைய 10 லட்சத்துக்கு வாங்க முடியும், தெரிஞ்சுக்க. பொன்னுசாமி பதிலுக்கு பதில் என்று சொல்லி கைலாசத்தின் வாயை அடைத்தார். அந்த கலப்பைக்கார விவசாயியோ சிறிது நேரம் நின்று பார்த்துவிட்டு போய்விட்டார். அதை பார்த்து சிரித்த பொன்னுசாமி, சரி வா, உள்ள போய் காம்பவுண்ட் சுவரை சுத்தி பாப்போம் என்று சொன்னபடி கிராதி கதவின் அகற்றப்பட்டிருக்கும் வேல் கம்புகளுக்குள்ளான இடைவெளியில் உடம்பை நுழைத்தார். சிரமப்பட்டு உள்ளே காலடியும் எடுத்து வைத்தார். பின்தொடர்ந்து வந்தான் கைலாசம். அவனுக்கு பயமாகத்தான் இருந்தது. பிறந்த நாள் கூத்தெல்லாம் ஒரு வழியாக முடிந்து அடங்கியது. ஆனால் அது ஏன் வந்தது என்று இருந்தது மீனாட்சிக்கு. பட்டு புடவையில் இடுப்பில் ஒட்டியானமும் கழுத்தில் அட்டிகையுமாக கோவிலில் இருக்கும் அம்பிகையைப் போல இருந்தவள் கண்களில் கண்ணீர். அவளை சுற்றி அவளது வாரிசுகளும் சிலை போல நின்று கொண்டிருந்தன. நாயக்கருக்கு 6 பெண்கள், 6மே செப்பு சிலைகள். பெரியவளுக்கு 12 வயது, அதற்கு அடுத்தவளுக்கு 10, கடைசி பெண்ணுக்கு 3 வயது. 6 பேருமே ஒரே மாதிரி பட்டு பாவாடையில் ஒன்று போல தலைவாரி அதில் கனகாம்பரம் சூட்டப்பட்டிருக்க அழுதபடி இருக்கும் அம்மாவை பார்த்து கொண்டே நின்றார்கள். அம்மா, ஏம்மா அழுவற? கேட்டாள் பெரியவள். பின் அவளே, அப்பா ஏம்மா இப்பெல்லாம் வீட்டுக்கு எப்பவாச்சும் தான் வரார். அவர் எங்கம்மா போறாரு? எப்பவும் அப்பா அந்த செங்கமலம் வீட்டுல தானே இருக்காரு. அவளது கேள்வி தாய் கண்களில் மேலும் கண்ணீரை பிழிய வைத்தது. கணக்கு பிள்ளை யதார்த்தமாக அந்த பக்கம் வந்தார். மீனாட்சி அழுவதை பார்த்துவிட்டு, அம்மா அழுவாதீங்கம்மா, பாத்தீங்களா பிள்ளைங்களும் அழுவுதுங்க, நீங்க அழுதா இந்த மாளிகை நல்லா இருக்காதும்மா என்றார். அவள் சமாதானமாகவில்லை. அந்த தட்டுவாணி நம்ம முதலாளிக்கு மருந்து வச்சுட்டாம்மா, அதுதான் அவன் ஞாபகமாவே இருக்காரு. அவ பெரிய கைகாரி, பல பெரிய தலைங்களையெல்லாம் உருட்டுனவ. ஆமையும் அவளும் ஒண்ணுமா, அவ எந்த வீட்டுல நுழைஞ்சாலும் அந்த வீடு விளங்காம போயிடும்னு சொல்லுவாங்க. கணக்கு பிள்ளை ஆறுதல் சொல்வதாக நினைத்து கொண்டு மீனாட்சியின் கவலையை அதிகமாக்கினார். அவளும் விசும்பி விசும்பி அழுதாள். அழுவாதீங்கம்மா, போங்கம்மா, போய் முதலாளிய பார்த்து இங்க கூட்டிக்கிட்டு வாங்க, வெளியே விடாதீங்க, அவ வந்தா நாங்க பாத்துக்கிறோம். கணக்கு பிள்ளை இறுதியாக சொன்னது கொஞ்சம் வேலை செய்தது. மீனாட்சி கண்களை துடைத்து கொண்டு கிளம்பினாள். எங்கு பார்த்தாலும் ஒரே புதர். நடக்கும்போது இலை தலைகளில் கால்பட்டு அவை ஏகத்துக்கும் சத்தம் போட்டது. கைலாசம் நடக்கவே பயந்தான். விலைக்கு வாங்கி பத்திரம் பதிஞ்ச மறு நிமிஷம் நல்லா ஒரு 50 பேரை விட்டு அம்புட்டு புதரையும் வெட்டி வெளியே எரிஞ்சு தீ வைக்கணும் என்று சொல்லிக்கொண்டு தாவி குதித்து நடந்தபடி இருந்தார் பொன்னுசாமி. சில இடங்களில் ஆள் உயரத்திற்கு பாம்பு புற்றுகள், வழித்தடங்களில் ஆங்காங்கே அவை உதிர்த்து போட்ட சட்டைகள். மாமா பார்த்து நடங்க, எங்கேயாவது பாம்புங்க இருந்து அதை மிதிக்க போறீங்க. சொல்லும் போதே கைலாசம் ஒரு பாம்பின் மேல் காலை வைக்க அது சீறிக்கொண்டு முட்டிக்கால் வரை எகிரியது. அதை பார்த்து நல்ல வேளையாக எம்பி குதித்து ஓடி அதனிடமிருந்து தப்பித்தான் கைலாசம். அது சரசரவென்று ஒரு அடர்ந்த புதருக்குள் நுழைந்து மறைந்து போயிற்று.
பொன்னுசாமியே ஒரு வினாடி அதனால் திகைத்து விட்டார். குப்பென்று வியர்த்து விட்டது. மாமா, என்ன மாமா இது? வாங்க மாமா, போயிடலாம். கைலாசம் வெளிரிய முகத்துடன் அவரை அழைத்தான். ஆமாண்டா கைலாசம், எங்க எது இருக்குதுன்னே தெரியல. சரி வா போலாம். பொன்னுசாமியும் பாம்புகளுக்கு பயந்து திரும்பினார். அதே நேரம் கைலாசத்தின் பார்வை மாளிகையின் ஒரு பக்கத்து பால்கனியை ஏறிட்டது. அங்கே முகம் முழுவதையும் முடிக்கற்றையால் மூடிக்கொண்டு யார் என்றே தெரியாதபடி ஒரு பெண். அவனுக்கு பக் என்றது. பொன்னுசாமியை மாமா என்று கூப்பிடக்கூட நாக்கு வரவில்லை. அப்படியே சிலையாக நின்று விட்டான். மாமா, மாமா, என்னடா? அவன் வலது கை பால்கனி நோக்கி உயர்ந்தது. பொன்னுசாமியும் நிமிர்ந்து அங்கே பார்த்தார். ஆனால் அங்கே யாரும் இல்லை. என்னடா, எதுக்கு கை காமிச்ச? மாமா, அங்க தலைவிரி கோலமா ஒரு பொண்ணு. எங்கடா? யாரையும் காணலையே. இல்லையா? அப்ப பார்த்தேனே. கைலாசம் கைகளை உதறினான். முதல்ல நட, சரியான தொடை நடுங்கினி. ஆரம்பத்துல இருந்தே பயந்து நடுங்கிற உனக்கு பாக்குற இடமெல்லாம் தப்பாத்தான் தெரியும். இல்ல மாமா, நான் இப்ப பார்த்தேன். நடன்னு சொல்றேன்ல. மிரட்டலாக அவன் தோளில் கை போட்டு தள்ளி கொண்டு திரும்ப கிராதி கதவருகே வந்தார். சிங்கராயனும் கச்சிதமாக சாவிக்கொத்தோடு வந்து சேர்ந்தான். இருவரும் கதவுக்கு அப்பால் நின்றிருப்பதை பார்த்தபடியே சாவிக்கொத்தை நீட்டினான். நீயே வந்து கதவை திறந்து விடு, அப்படியே உள்ள வந்து சுத்தி காட்டு என்றார் பொன்னுசாமி. அதுக்கு வேற ஆளை பாருங்க. என் வேலை கட்டடத்துக்கு வெளியே இருந்து காவா காக்கிறது மட்டும்தான். அதுவும் சம்பளம் இல்லாத காவக்காரன் நான். பழைய விசுவாசத்துல இந்த சாவிங்களை வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப நீ உள்ள வரமாட்டியா? ஏன், உங்களுக்கும் உதறல் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சா? உதறலா? எனக்கா? கொண்டா சாவிய. என்ன யாருன்னு நினைச்ச? ஒருவித ஆண்மை செருக்கோடு தன் வலது கையை நீட்டி அவனிடமிருந்த சாவி கொத்தை வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டார் பொன்னுசாமி. போங்க போங்க, சுடுகாட்டுல இருக்கிற வெட்டியான் பயலுக்கு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் என்றான் அவனும். வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். பூச்சாண்டி காட்டுறதை விட்டுட்டு அப்படி போய் நில்லு என்று அவனுக்கு கைலாசம் கட்டளை பிறப்பித்து விட்டு சாவி கொத்தையும் தூக்கி போட்டு பிடித்தார். கைலாசமோ கழுத்தெல்லாம் வியர்த்து வடிய நின்று கொண்டிருந்தான். அவரோ திரும்பி மாளிகையின் போர்ட்டிகோ போன்ற முகப்பு நிழல் கூரை நோக்கி நடந்தார். கைலாசம் அவரை பின்தொடராமல் கதவருகேயே நின்றான். முகப்பு பாகம் வரை நடந்த பொன்னுசாமி அங்கிருந்து திரும்பி பார்த்தார். இடையில் 100 அடி தூரம் இருந்தது. ஏலை, வாடா, என்ன அங்கேயே நின்னுட்ட? இல்ல மாமா, நான் வரல. அடை தொடை நடுங்கி, தைரியமா வாடா. இல்ல மாமா, நான் வரல, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. நான் இங்கேயே நின்னுட்டு இருக்கேன். உனக்கெல்லாம் எதுக்கடா மீச? சத்தம் போட்டு அவனை பார்த்து நாக்கை கடித்தவர் ஒருவாறு சுதாரித்து கொண்டு அந்த போர்ட்டிகோ பாகத்தை கடந்து படிகளில் ஏறி காரிடார் போன்ற பகுதியில் நடந்து வேலைப்பாடுகளுடன் அமைந்த ராட்சச நிலைக்கால் கதவு முன்னால் போய் நின்றார். கரும் தேக்கில் உருவாக்கப்பட்ட 10 அடி உயர கதவு. ஒரு யானைக்கு 2 யானை ஒன்றாக நுழையலாம், அவ்வளவு ஆகலாம். பட்டையான தாழ்பால் மட்டுமே 3 அடி நீளத்தில் இருந்தது. 2 கைகளால் சிரமப்பட்டு தூக்க வேண்டிய அளவில் பெரிய பூட்டு. சாவியும் 1/2 அடி நீளம் இருந்தது. சாவி கொத்தில் அதை தேடி பிடித்து துவாரத்தில் செருகி திறப்பதற்குள் புஜமெல்லாம் வலி எடுத்து போனது. முக்கி முனகி அதை திறக்கவும் பலத்த சத்தம். கூடவே கொஞ்சம் புழுதியும் கிளம்பி அவர் மூக்கில் ஏறியது. திறந்து கொண்ட பூட்டை கஷ்டப்பட்டு தாழ்பாலை விட்டு பிரித்து அருகில் கீழே வைத்துவிட்டு கதவை திறக்க தொடங்கினார். கீச்சு வீச்சு என்று 100 எலிகள் ஒன்றாக கூடி சத்தமிடும் தினிசில் அதுவும் திறந்து கொண்டது. திறந்த கதவுக்கு அப்பால் நீண்ட உள் வராந்தா. அதன் மையத்தில் பெரியதாக ஒரு சிலந்தி வலை, நடுவில் ஒரு பனை நுங்கு அளவில் சிலந்தி ஒன்று. பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. படுவாவிங்க, இப்படியா பூட்டி வைப்பாங்க? திறந்தே பல வருஷம் இருக்கும் போல இருக்குதே என்று முணுமுணுப்புடன் முன்னேறிய அவரை பார்த்து சிலந்தி வேகமாக விலகி ஓடியது. நல்ல வேளையாக அவர் தோளில் ஒரு துண்டு இருந்தது. அதை எடுத்து வீசியதில் அந்த வலை அருந்து வழி கிடைத்தது. அதே வேளை மார்பில் தரை முழுக்க 1/4 அங்குலத்துக்கு புழுதி. நடக்கும் பொழுது செருப்பு கால்களையும் மீறி ஒரு மெதுமெதுப்பு தெரிந்தது. காலால் தரையை தேய்க்கவும் தேய்த்த பாகம் மட்டும் பளிச்சென்று தெரிய மற்ற பாகத்தில் புழுதி படலம் அப்பி கிடந்தது. பார்க்கவே என்னவோ போல இருந்தது. எதிரில் உள்ள ஹாலுக்குள் நுழைவதற்கான இன்னொரு நிலைக்கால் கதவு, அதிலும் பூட்டு. திரும்பி வந்து சாவி கொத்தை எடுத்தபடி நிமிர்ந்து ஒரு முறை வெளியே பார்த்தார்.
கிராதி கதவருகே கைலாசமும் காவல்காரன் சிங்கராயனும் சிலை போல நின்றிருந்தனர். அவர்களை ஒரு புழுவை பார்ப்பது போல பார்த்தவர் சாவி கொத்தோடு திரும்பவும் உள்ளே நுழைந்தார். நிலைக்கால் கதவை அடைந்தவர் அந்த பூட்டையும் திறக்க ஆரம்பித்தார். கர கரவென்று ஒரே சத்தம். கதவும் ஒரு வழியாக திறந்தது. கதவுக்கு அப்பால் 2000 சதுர அடியில் பிரதான ஹால். நடுவில் அந்த நாளைய மைய மண்டபம் போல கூம்பு வடிவத்தில் கூரை. அதில் கண்ணாடிகள் பதிக்கப்பட்டு சூரிய வெளிச்சம் உள்ளே பளீரென்று விழுந்தது. அதே நேரம் அந்த ஹால் மட்டும் படு சுத்தமாக கூட்டியது போல இருந்தது. ஹாலின் மையத்தில் வண்ண பளிங்கு கற்களை வைத்தே உருவாக்கப்பட்டிருந்த தாமரை மலர் தோற்றம். அது பளிச்சென்று தெரிந்தது. பொன்னுசாமிக்கு அதை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஹாலின் மொத்த பாகத்தையும் ஒரு பார்வை பார்த்தார். எங்கும் துளி கூட நீலாம்படை இல்லை. ஹாலை விட்டு 6 முனைகளில் கதவுகள் அமைத்து அறைகளுக்குள்ளும் இதர பாகங்களுக்கும் செல்ல நிலைக்கால் வாசல்கள் தெரிந்தது. அதில் ஒரு வாசல் மட்டும் திறந்தே இருந்தது. ஹால் தரையில் போடப்பட்டிருக்கும் மார்பிளின் மதிப்பே 10 லட்சம் வரும் என்று அவர் மனது ஒருமுறை சொல்லிக் கொண்டாலும் கூடவே அது அவ்வளவு தூய்மையாக இருப்பது ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இது சாத்தியம்? இந்த கேள்விக்குள் அவர் விழுந்த அடுத்த நொடி மூடி இருக்கும் 5 கதவுகள் முன்னாலும் 5 பெண்கள் முகம் தெரியாதபடி கூந்தல் மூடிய நிலையில் திடீரென்று காட்சி தந்து அவரை ஒரு வினாடி திகைக்கவிட்டனர். மேலே சாளரத்தில் இருந்தும் ஏதோ ஒன்று வந்து அவர் காலடியில் விழுந்தது. பதறிப்போய் துள்ளியவர் வேகமாக சாளரத்தை பார்த்தார். விருட்டென்று ஒரு பெண் உருவம் தோன்றி மறைந்தது. திரும்பவும் பார்வையை அங்கே இருந்து விலக்கி எதிரில் ஹாலின் 5 முனைகளில் உள்ள கதவுகளின் பக்கம் கொண்டு சென்றபோது அந்த 5 பெண்களையும் காணவில்லை. சட்டென்று அவருக்கு நெஞ்சை அடைத்தாலும் யாராவது மிரட்டுறதுக்காக இப்படி செய்யறாங்களோ என்றும் தோன்றியது. யாரது? நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் என்று ஒரு முறை தைரியத்தை வரவழைத்து கொண்டு உரக்க கத்தினார். அது ஒரு முறை அந்த ஹாலில் பலமாக எதிரொலித்தது. வெளியே கைலாசம் பேந்து பேந்து நின்று கொண்டிருந்தான். ஆமா, உள்ளார போயிருக்கிற ஆளு உனக்கு என்ன உறவு கேட்டான் சிங்கராயன். எங்க அக்கா புருஷன். அடப்பாவி, அநியாயமா உன் அக்காவை அனாதையா ஆக்க போறானேடா அந்த ஆளு. சும்மா இருப்பா, அவர் ரொம்ப தைரியசாலி. தைரியமெல்லாம் மனுஷங்க கிட்டதான், பேய் பிசாசுங்க கிட்ட கிடையாது, தெரிஞ்சுக்க. சிங்கராயன் கை காலை ஆட்டிக்கொண்டே சொன்னபோது ஐயோ அம்மா காப்பாத்துங்க என்று ஒரு அலறல் குரல். கைலாசத்தின் ரத்தம் உறைந்து விட்டது. அடுத்த நொடியே திறந்து கிடந்த கதவு வழியாக திருவென்று ஓடி வந்து கொண்டிருந்தார் பொன்னுசாமி. பின்னங்கால் தூசி பிடரியில் பட ஓடி வந்தவர் கிராதி கதவருகே நின்று கொண்டிருந்த கைலாசத்தை சமீபித்து அப்படியே அவன் காலடியில் சுருண்டு விழுந்தார். கைலாசமும் பதறிப்போய் அவரை தொட்டு தூக்கினான். அவர் முகத்தில் தெப்பமாக வியர்வை, கண்களில் பிதுங்கி வழியும் பீதி, மூச்சு காற்றிலோ அனல் போல வெப்பம். மாமா, மாமா, என்ன ஆச்சு? என்ன ஆச்சு மாமா? கைலாசம் அவர் நெஞ்சை வருடியபடியே கேட்க அவனை தள்ளி விட்டுக்கொண்டு ஓடிப்போய் காரில் ஏறி அப்படியே பின் இருக்கையில் விழுந்தார். கைலாசமும் ஓடிப்போய் காரின் டிரைவிங் சீட்டில் ஏறி காரை கிளப்பினான். புழுதி பறக்க நெடுந்தூரம் காரை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு திரும்பி பொன்னுசாமியை பார்த்தான். அவரிடம் பேச்சு மூச்சு இல்லை. மீனாட்சியை ஊருக்குள் பார்த்தவர்களுக்கு ஒரே திகைப்பு. பட்டுப்புடவை சரசரக்க அவள் வீதியில் விறுவிறுவென்று நடந்து செல்வது எல்லோர் கண்களையும் பிடுங்கியது. அவள் எதற்கு வந்திருக்கிறாள் என்பதும் எல்லோருக்கும் புரிந்தது. அவளோ யார் பார்க்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் சட்டையே செய்யவில்லை. விறுவிறுவென்று நடந்தவள் செங்கமலம் வீட்டு முன்னால் தான் வந்து நின்றாள். வாசலில் ஒரு கிழட்டு பெண் மீனாட்சியை எதிர்பார்க்காத மாதிரி அதிர்ச்சியை காட்டினாள். எங்க என் வீட்டுக்காரர்? அவளிடம் நின்று கேள்வியை எழுப்பியவள் அப்படியே எட்டி உள்ளே பார்த்தாள். வாசலில் தொங்கிய திரைச்சீலை மறித்தது. ஆனால் நாயக்கர் உள்ளேதான் இருக்கிறார் என்பதை வீட்டு முன் நின்று கொண்டிருக்கும் அவரது கார் ஊர்ஜிதமாக சொல்லியது. யாரும் இங்க இல்லையே, நீ யாரு என்று ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்த கிழவி கேட்டாள். என்ன தெரியல? தெரியலையே. பொய் சொல்லாத. நீ யாராயிருந்தாலும் சரி, இங்க நின்னு கத்தாத, திரும்பி போ. சப்தம் உள்வரை கேட்டு செங்கமலம் திரைச்சீலையை விலக்கிக் கொண்டு எட்டி பார்த்தாள். அவளை பார்த்த நொடி மீனாட்சி கைகளை கூப்பினாள்.
கண்ணீர் கரகரவென்று வழிந்தோடியது. அம்மாடி, உனக்கு கோடி புண்ணியம். அவரை தயவு செஞ்சு விட்டுடு. நீ என்ன கேட்டாலும் தரேன். யார? சிரித்தபடியே கேட்டாள் செங்கமலம். வேண்டாம்மா, என் குடும்பத்தோட விளையாடாத, அலறினாள் மீனாட்சி. நீதான் இப்ப என் வீட்டு வாசல்ல நின்னு சத்தம் போட்டு வம்பு இழுத்துக்கிட்டு இருக்க. என் புருஷனை அனுப்பு, நான் போயிடுறேன். வந்தா கூட்டிக்கிட்டு போ. செங்கமலம் அலட்சியமாக சொன்ன பதிலில் மீனாட்சிக்குள் ஊசிகள் வெடுக்கென்று ஏறியது. வேண்டாம், உன் காலில் விழறேன், தயவு செஞ்சு அவரை அனுப்பி வை. அதுதான் சொல்லிட்டேனே, வந்தா கூட்டிக்கிட்டு போன்னு. உடனே அறக்க பறக்க உள்ளே ஓடினாள் மீனாட்சி. நுழைந்த வேகத்தில் ஸ்தம்பித்து நின்றாள். செங்கமலம் வளர்க்கும் நாயை புலக்கடையில் வைத்து கழுவி குளிப்பாட்டி கொண்டிருந்தார் நாயக்கர். ஐயோ ஐயோ! மீனாட்சியின் உதடுகள் பதறி துடித்தது. அவரும் திரும்பி பார்த்தார். என்னங்க இது? உங்க தகுதி என்ன, அந்தஸ்து என்ன? இந்த நாதேரி வீட்டுல நாயை கழுவிக்கிட்டு இருக்கீங்களே! மீனாட்சி தொடர்ந்து பதறி வெடித்தாள். அவர் யாரையோ பார்க்கிற மாதிரி பார்த்து கொண்டிருந்தார். என்னங்க இது? நான் இந்த கத்து கத்துறேன், இப்படி பார்த்தா என்னங்க அர்த்தம்? அவரிடம் பதிலே இல்லை. கன்னங்களிலும் ஏகத்துக்கும் சிமிட்டல்கள். அப்பொழுதுதான் கணக்கு பிள்ளை சொன்னது அவள் காதில் ஒலித்தது. அந்த தட்டுவாணி நம்ம முதலாளிக்கு மருந்து வச்சுட்டாம்மா, அதுதான் அவர் அவஞாபகமாவே இருக்கார். ஐயோ! அவளது அடி வயிற்றில் இருந்து ஒரு அலறல். இரத்த நாளங்கள் வெடித்து சிதறுகிற மாதிரி பீறிட்டது. காரை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு கீழே இறங்கி பின்பக்கம் சென்று பொன்னுசாமியை தொட்டு பார்த்தான் கைலாசம். நல்ல வேளை, உயிர் இருந்தது. அவனுக்கும் அப்பாடா என்று ஆனது. அவரோ பயங்கரமாக உளர ஆரம்பித்தார். இல்ல, நான் இல்ல, ஐயோ என்னை விட்டுடு, நான் இனி வரமாட்டேன், நான் வரமாட்டேன். மாமா, என்ன இது? எதுக்கு இப்படி புலம்புறீங்க? இங்க பாருங்க, நான் கைலாசம். ஐயோ என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. பொன்னுசாமி காரில் இருந்து இறங்கி தலை தெறிக்க ஓட ஆரம்பித்தார். கைலாசமும் அவரை பிடிக்க பின்னாலேயே ஓடினான். மல்லாக்க படுத்திருந்தார் பொன்னுசாமி. கையையும் காலையும் அவர் படுத்திருந்த கட்டிலில் கயிறால் இழுத்து கட்டியிருந்தார்கள். செய்தியை கேள்விப்பட்ட செல்லமுத்து கவுண்டர் வந்து பார்த்தபோது பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. அவர் முகமும் பரிதாபத்தால் சுணங்கி போனது. அருகிலேயே நின்று கொண்டிருந்த கைலாசம் செல்லமுத்து கவுண்டரை தனியே அழைத்து சென்று நடந்ததை சொல்ல தொடங்கினான். நாயக்கர் மாளிகைக்குள்ள போறதுக்கு முந்தையே ஆளாளுக்கு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காவக்காரன் சிங்கராயன் சாவி கொடுக்கவே மாட்டேன்னுட்டான். அவன்கிட்ட சாவி வாங்கறதுக்குள்ளேயே போதும் போதும்னு ஆயிடுச்சு. அதுக்கு நடுவுல அந்த மாளிகையை சுத்தி இருக்கிற பாகங்களை பார்க்கலாம்னு நானும் மாமாவும் போனோம். எங்க பார்த்தாலும் ஒரே புதர். எவ்வளவு பாம்பு புத்துங்க தெரியுமா? கைலாசம், இந்த கதையெல்லாம் எதுக்கு? அங்க உள்ள என்ன நடந்துச்சு? எது பொன்னுசாமியை இப்படி பைத்தியமாக்கிச்சு? அதை சொல்லு. அது எனக்கு தெரியாது. நான் மாமாவோட உள்ள போகல. அப்ப அவன் கூட நீ எதுக்கு போன? அது அடப்போப்பா, நீ எல்லாம் என்ன மச்சினன் இப்ப பாத்தியா? அண்ணே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அந்த மாளிகையில பேய்ங்க இருக்கிறது உண்மை. ஒரு பொம்பளைய தலைவிரி கோலமா நான் பார்த்தேன். பொம்பளைய பாத்தியா, பேய பாத்தியா? அந்த பொம்பளை தான் பேய்ங்கிறேன் நான். இல்ல, அங்க ஏதோ வேற சிக்கல் இருக்கு. அதுல பொன்னுசாமி சிக்கி இருக்கான். என்னண்ணே நீங்க? அப்படி வேற ஏதாவது இருந்தா அதுக்கெல்லாம் பயப்படுறவர் இல்லையே மாமா. அப்படின்னா பேய்களை பார்த்து பயந்து ஓடி வந்ததுலதான் அவருக்கு இப்படி ஆயிடுச்சு. கைலாசம் தன் கருத்தை அழுத்தமாக சொல்ல பொன்னுசாமியின் மனைவி கண்ணாத்தா அவர்களை நோக்கி வந்தாள். நிறைய அழுதிருந்தாள். செல்லமுத்து கவுண்டரை ஒருவித கோபத்துடன் தான் பார்த்தாள். எதுக்கு தாயி என்ன அப்படி பாக்குற? பார்க்காம அவருக்கு 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அனுப்பி வச்சவர் நீங்க தானே? அடக்கடவுளே, அவன்தான் என்ன வந்து பார்த்து பணம் கேட்டான். நான் அவனை அனுப்பி வைக்கலையே. இல்ல, அவர் உங்ககிட்ட பேய் பிசாசுங்கிறது இருக்குதா, அது உண்மையான்னு கேட்டப்ப நீங்க அதெல்லாம் பொய்ன்னு சொல்லல. இப்பவும் சொல்றேன், பேய் பிசாசுங்கிறதெல்லாம் பொய் தான். பொன்னுசாமி வேற எதையோ பார்த்து மிரண்டுதான் இப்படி ஆயிருக்கான். இங்க நின்னுகிட்டு இப்படி எல்லாம் பேசுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னே. நீங்க கூட போயிருக்கணும். இப்ப நீ முடிவா என்ன சொல்ற? என் வீட்டுக்காரரை அநியாயமா அந்த பங்களா விஷயத்துல மாட்டி விட்டு இப்படி ஆக்கிட்டீங்களேன்னே. சத்தியமா இதுல என் பங்கு எதுவும் இல்ல கண்ணாத்தா, என்ன நம்பு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னே. எனக்கு என் புருஷன் பழைய மாதிரி வேணும். அதுக்கு ஒரு நல்ல வழி பண்ணுங்க. நான் என்னமா பண்ண? நல்ல டாக்டருங்க கிட்ட காட்டு. இவன் தெளியட்டும், பிறகு தெரியும் அங்க உண்மையில என்ன நடந்துச்சுன்னு. அண்ணே,
கைலாசம் இடையில் கத்தரித்தான். என்ன கைலாசம்? இன்னொரு கொடுமையும் நடந்து போச்சுன்னே. என்ன அது? 10 லட்சம் ரூபாய் பணத்தை மாமா இடுப்பு வேட்டி மடிப்புல ஒரே கட்டா கட்டி வச்சிருந்தாரு. அவ்வளவும் 1000 ரூபாய் நோட்டு. அதுவும் அங்க காணாம போயிருக்கு. செல்லமுத்து கவுண்டருக்கு உச்சந்தலையில் யாரோ ஆணியால் குத்திய மாதிரி இருந்தது. என்னையா சொல்ற? ஆமாண்ணே, அறக்க பறக்க ஓடி வந்ததுல நோட்டுக்கட்டு அந்த மாளிகைக்குள்ளேயே விழுந்துடுச்சோ என்னவோ. ஐயோ ஐயோ! கண்ணாத்தா உடனேயே ஒப்பாரி வைக்க தொடங்கி விட்டாள். அவள் அப்படி கத்தியது செல்லமுத்து கவுண்டருக்கு எரிச்சலைத்தான் மூட்டியது. முதல்ல இப்படி ஒப்பாரி வைக்கிறத நிறுத்தாத்தா. இப்ப எதுக்கு இப்படி கத்துற? ஐயோ, பணம் போச்சே, 10 லட்சம் ரூபாயாச்சே. உன் பணம் மட்டும் தானா போச்சு? என் பணமும் தானே அதுல 5 லட்சம் இருக்கு. அது உனக்கு தெரியும் தானே? ஏன் தெரியாம? பணமும் போய் மனுஷனும் இப்படி பைத்தியமா கிடந்தா எப்படின்னே மனசு தாங்கும்? மீண்டும் கண்ணீர் சிந்தினாள் கண்ணாத்தா. செல்லமுத்து கவுண்டரும் தாடையை வருடியவராக தீவிரமாக யோசிக்க தொடங்கினார். என்னன்னே யோசனை? கைலாசம் கேட்டான். ஒண்ணும் இல்ல, அப்படி என்னதான் அந்த மாளிகையில இருக்குன்னு யோசிக்கிறேன். நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, வந்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கும் தெரியும். அப்ப கிளம்பு. ஐயோ, என்னண்ணே இது திடீர்னு? கிளம்புங்கிறேன்ல. அண்ணே கிளம்புடா அண்ணா. செல்லமுத்து கவுண்டர் குரலில் உக்கிரம் கூடி போனது. வேணாம் வேணாம் தம்பி, நீ போவாத, அப்புறம் உனக்கும் ஏதாவது ஆயிட போகுது. கண்ணாத்தா கொஞ்சம் இரு. 10 லட்சம் ரூபாய் பணத்துக்காகவாவது நான் இப்ப அங்க போயாகணும். வேணும்னா நீங்க போங்க, என் தம்பிய நான் அனுப்ப மாட்டேன். அவன் ஏற்கனவே மிரண்டு போய் கிடக்கிறான். கண்ணாத்தா உறுதியாக சொன்னதை கேட்டு கோபமாக ஒரு பார்வை மட்டும் பார்த்தார் செல்லமுத்து. அவளோ முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டாள். செல்லமுத்து கவுண்டர் வேறு வழியே இல்லாமல் தனியாகவே அங்கே செல்வது என்று தீர்மானித்தவராக புறப்பட்டார். 1 மாதம் வரை ஓடிவிட்டது. மீனாட்சி இளைத்து துரும்பாகி விட்டாள். கணக்கு பிள்ளை மட்டும் அவ்வப்போது வந்து ஆறுதல் சொன்னார். கூடவே அதிர்ச்சிகரமான விஷயங்களையும் சொன்னார். அம்மா, அந்த கிராதகி முதலாளிய மயக்கி எல்லா சொத்து பத்திரங்கள்லயும் கையெழுத்து வாங்கிட்டான்னு கேள்விப்பட்டேம்மா. மிஞ்சி இருக்கிறது இந்த மாளிகை மட்டும்தான். இதுல நீங்க இருக்கிறதால விட்டு வச்சிருக்காளாம் என்று சொல்லவும் அவளுக்கு நெஞ்சு வெளியே வந்துவிட்டது. மீனாட்சிக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார். ராஜதுரை என்பது அவர் பெயர். குற்றாலம் பக்கமாக அவருக்கு ஏகமாக நிலப்புலன்கள். கிட்டத்தட்ட ஒரு ஜமீன்தார் போல வாழ்ந்து வருபவர். தங்கையின் மோசமான நிலையை கேள்விப்பட்டு நாயக்கர் மாளிகைக்கு வந்து சேர்ந்தார். மீனாட்சியை ஒரு சோக சித்திரமாக பார்த்து அப்படியே நொறுங்கி விட்டார். மீனாட்சி, நீ தைரியமா இரு. அவளை ஒரு வழி பண்ணிட்டு மாப்பிள்ளைய கட்டி தூக்கிட்டு வரேன் பாரு என்று சபதம் செய்தவராக தன் அடியாட்களுடன் அள்ளிக்கரை செங்கமலத்தை தேடி புறப்பட்டார். கையில் ஒரு நீண்ட துப்பாக்கி வேறு. திபு திபுவென்று ஒரு கூட்டத்துடன் ராஜதுரை வீட்டு வாசலில் வந்து நிற்பதை பார்த்து செங்கமலத்தின் வீட்டு கிழவி அரண்டு போய்விட்டாள். ஏய், எவடி அங்க? வாடி வெளிய! ராஜதுரையின் கூலியாள் ஒருவன் கத்தினான். சப்தம் ஊரையே திரும்பி பார்க்க வைத்தது. அதில் ஜம்புலிங்கமும் ஒருவன். அவனுக்கு நடப்பதையெல்லாம் பார்க்க பரம சந்தோஷமாக இருந்தது. அவன் நினைத்தது நடந்துவிட்டது. நாயக்கர் விழுவார் என்றுதான் நினைத்தான். ஆனால் இப்படி அதல பாதாளத்தில் விழுந்து விடுவார் என்று அவனே கூட எதிர்பார்க்கவில்லை. கைகொட்டி சிரித்தான். அதே நேரம் செங்கமலம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை அங்கே செய்ய தொடங்கினாள். நாயக்கரை தரதரவென்று தன் வீட்டிலிருந்து இழுத்து வந்து துப்பாக்கியும் கையுமாக நிற்கும் ராஜதுரை முன்னால் தள்ளிவிட்டாள். இவரை தாராளமா கூட்டிகிட்டு போ. நான் போக சொல்லி எவ்வளவோ நாளாச்சு. இந்த ஆள் தான் போகாம காலையே சுத்தி சுத்தி வர்றாரு என்றாள். கூட்டம் அதிர்ந்தது. ராஜதுரை அதற்கு மேல் அதிர்ந்தார். மாப்பிள, வாங்க மாப்பிள, நம்ம வீட்டுக்கு போலாம் என்றார். அவர் எந்த பதிலும் சொல்லாமல் வெகு வேகமாக செங்கமலம் வீட்டுக்குள் நுழைந்து ஒரு அறைக்குள் புகுந்து தாழ்பாலும் போட்டுக்கொண்டார். ராஜதுரைக்கு கன்னத்தில் அரைப்பட்ட மாதிரி இருந்தது. இப்பவும் சொல்றேன், கதவை உடைச்சு கூட்டிக்கிட்டு போங்க. எனக்கு ஆட்சேபனை இல்லை. நான் தாசிதான். விரும்பி வர்றவங்கள சந்தோஷப்படுத்துறது தான் என் தொழில். ஆனா ஒரு குடும்பத்தை கெடுக்கிறவ இல்லை. செங்கமலம் பேசிய பேச்சு ஒரு ஆச்சரிய மின்னலாக எல்லோர் மனதையும் தாக்கியது. ராஜதுரையும் அதற்கு மேல் அங்கு நிற்க விரும்பவில்லை. 4 பேருடன் வெகு வேகமாக அவளது வீட்டுக்குள் நுழைந்து அவர் தாளிட்டு கொண்ட கதவை உடைக்க தொடங்கினார். கதவு பெயர்ந்து விழவும் உள்ளே ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்தவரை பாய்ந்து பிடித்து அப்படியே குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பினார்.
தென்னந்தோப்பில் அவர் வழக்கமாக ஓய்வெடுக்கும் குடிசை முன்னால் குறுக்கும் நெடுக்குமாக குட்டி போட்ட பூனை போல நடந்து கொண்டிருந்தார் செல்லமுத்து கவுண்டர். ஜல் ஜல் என்று அவரது வில்வண்டி சத்தம் வரும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தார். பொன்மேனிதான் வண்டியில் வந்து கொண்டிருந்தாள். கோவிலுக்கு போய்விட்டு வருகிறாள் என்பது அவளை பார்த்த மாத்திரத்தில் தெரிந்தது. அவளும் தேங்கி நின்ற வண்டியில் இருந்து குதித்து இறங்கி அவரை நெருங்கினாள். எங்க பிள்ளை, கோயிலுக்கு போயிட்டு வர்றியா? ஆமாங்க, வழியில அப்படியே நீங்க தோப்புல இருக்கிறது தெரிஞ்சு பிரசாதம் கொடுக்க வந்தேன். நல்லது, பிரசாதத்தை அப்படி வச்சுட்டு கிளம்பு. அது என்ன அப்படி சொல்லி போட்டீங்க? ஆமா, என்னென்னவோ கேள்விப்பட்டேனே. என்ன, உங்க சிநேகிதர் பொன்னுசாமி பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சிருக்காம்ல? சரிதான், அது உன் காது வரைக்கும் வந்துடுச்சா? ஊரே பேசும்போது நான் கேட்கறது தான் உங்களுக்கு பெருசா போயிடுச்சாக்கும். விடு, அது அவன் கெட்ட நேரம். கெட்ட நேரம் அவனுக்கு மட்டுமா, உங்களுக்கும் தான். என்ன புள்ள சொல்ற? அவர் அப்படி ஆகவே நீங்க தான் காரணம்னு பேசிக்கிறாங்க. போச்சுடா, பட்டை கட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்களா? 1ன்னா 9ங்கிறது தான் ஊரோட வழக்கம். தெரிஞ்சிருந்தும் நீங்க இந்த விஷயத்துல சிக்கிக்கிட்டீங்களே. பொன்மேனி, எதுக்கு தொணன்னு பேசிக்கிட்டு? நானே குழப்பத்துல இருக்கேன். கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கியா? என் வாயை அடைச்சிடலாம், ஆனா ஊர் வாயை எப்படி அடைப்பீங்க? ஆமா, நீ பிரசாதம் கொடுக்க வந்தியா இல்ல ஊர்கதை பேச வந்தியா? ஊர் அப்படி பேசுனதை கேட்டு பயந்துதான் நான் கோயிலுக்கே போனேன். நீங்க இந்த தோப்பை விட்டே நகர மாட்டேங்கிறீங்க. சரி சரி, பேசி முடிச்சிட்டல்ல, கிளம்பு. இத எப்படி சமாளிக்க போறீங்க? அந்த கவலை உனக்கு எதுக்கு? எனக்கு தெரியாது. இந்த விவகாரத்தை தலைமுழுகிட்டு வீடு வந்து சேர்றீங்க நீங்க. அந்த கவலை உனக்கு எதுக்கு? எனக்கு தெரியாது. இந்த விவகாரத்தை தலைமுழுகிட்டு வீடு வந்து சேர்றீங்க நீங்க. பொன்மேனி ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி சொல்லிவிட்டு புறப்பட்டாள். அவள் விலகிய மறு நிமிடம் கார் ஒன்று வந்து நின்றது. அதிலிருந்து கவுண்டரின் குடும்ப வக்கீல் இறங்கினார். வக்கீலை பார்க்கவும் தான் 8 வருஷமாக நடந்து வரும் வழக்கே ஞாபகத்திற்கு வந்தது. வணக்கம் செல்லமுத்து. வக்கீல் கும்பிட்டபடி வந்தார். வாங்க வக்கீலு, எங்க இவ்வளவு தூரம்? எல்லாம் நம்ம கேஸ் விஷயமாத்தான். வக்கீல் பதிலோடு கயிற்று கட்டிலில் அமர்ந்தார். என்ன, என் மேல கேஸ் போட்டிருக்கிற எதிரி வாய்தா வாங்கியிருக்கானா? எந்த கேஸ் தான் பொட்டுல அடிச்ச மாதிரி சட்டுன்னு முடிஞ்சிருக்கு? வாய்தா, விசாரணை, திரும்ப வாய்தான்னு இழுபடுறது தானே அதோட லட்சணம். இழுபட்டாதானே உங்களுக்கும் பொழப்பு நடக்கும். சரி, வந்த விஷயத்த சொல்லுங்க. சொல்றேன். வக்கீல் மீண்டும் ஒரு இழுத்தார். ஆனால் விஷயத்தை சொல்வதில் ஏதோ தயக்கம் இருக்கிற மாதிரி தோன்றியது. என்ன வக்கீலு, என்ன ஆச்சு உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் ஆகல. உங்க எதிரிகளுக்குத்தான் புதுசா ஒரு பலம் வந்திருக்கு. என்ன சொல்றீங்க? வக்கீல் பதிலுக்கு ஒரு போட்டோவை காட்டினார். அதை பார்த்த செல்லமுத்து கவுண்டருக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. இந்த போட்டோ ஒண்ணு போதும், உங்க எதிரிங்க உங்க சொத்தை பங்கு போட்டுக்க. இது எப்படி அவங்களுக்கு கிடைச்சது? உங்க அப்பா அவர் வச்சிருந்த சின்ன வீட்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிறதுக்கான இந்த ஆதாரம் பழைய போட்டோ ஸ்டுடியோ ஒண்ணுல இருந்திருக்கு. உங்க கெட்ட நேரம் இது அவங்க பார்வையில பட்டுருச்சு. இந்த போட்டோவுக்கும் நெகட்டிவுக்கும் மட்டும் 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கான்னு உங்க தம்பி. வக்கீலு, அவனை நீங்களும் என் தம்பிங்காதீங்க. நான் மட்டும் இல்ல, இனி ஊர் உலகமே அப்படித்தான் சொல்ல போகுது. அவங்கதான் இந்த போட்டோவையே எனக்கு அனுப்பி வச்சு இதுக்கு பிறகும் இந்த கேஸ் ஜெயிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்டது. வக்கீலு, இந்த போட்டோ ஒரு செட்டப் போட்டோ. எங்க அப்பா சத்தியமா அந்த பொம்பளைய கல்யாணம் பண்ணல. எந்த நாயும் எங்க அப்பனுக்கு பிறக்கல. இந்த பேச்செல்லாம் கோர்ட்ல நிக்காது கவுண்டர. வழக்க வாபஸ் வாங்கிட்டு உங்களுக்குள்ள சமாதானமா போயிடுங்க. சட்டப்படி போனா சொத்துல சரிபாதி அவனுக்கு போயிடும், மறுபாதி தான் உங்களுக்கு. ஆனா நீங்களோ சொத்தை வச்சு நிறைய கடன் வாங்கி இருக்கீங்க. அந்த கடனுக்கு உங்க பங்கு சொத்து சரியா போயிடும், மிச்சம் உங்க தம்பிக்கு போயிடும். அப்புறம் உங்களுக்கு தெருவுதான். வக்கீல் இடம் பார்த்து குண்டு போடுவது போல பேச வேண்டியதை பேசிவிட்டு கிளம்பி சென்றார். செல்லமுத்து கவுண்டருக்கு தலையை சுற்றியது. ஏற்கனவே பொன்னுசாமி பிள்ளையால் நாயக்கர் மாளிகையை மையமாக வைத்து சிக்கல். அடுத்து என்னடா என்றால், எப்பொழுதோ செத்து போய்விட்ட அப்பாவின் வைப்பாட்டியால் அவளது பிள்ளையால் இப்பொழுது மொத்த சொத்தும் பறிபோய்விடும் ஒரு பரிதாப நிலை. ஒரு கணம் என்ன செய்வது, எதை செய்வதென்றே தெரியவில்லை. நடுத்தெருவில் நிற்பது போலெல்லாம் மனக்கண்ணில் காட்சிகள் தோன்ற ஆரம்பித்து விட்டது. தோள் கொடுத்து காப்பாற்ற பிள்ளைகளும் இல்லை. பொன்மேனியின் வயிற்று ராசியோ இல்லை வாங்கி வந்த வரமோ
வாரிசே இல்லாமல் போய்விட்டது. இந்த நிலையில் என்னதான் செய்வது? ஒரே வழிதான் இருப்பதாக தோன்றியது. அது நாயக்கர் மாளிகையை வசப்படுத்துவதுதான். அது மட்டும் அந்த 10 லட்சத்துக்கு வசமாகி விட்டால் அதை வைத்தே வாழ்க்கையில் எப்படியாவது இப்போது இருப்பதை விட நல்ல நிலைக்கு போய்விட முடியும் என்று தோன்றியது. ஆனால் அதுவோ உள்ளே நுழைபவர்கள் உயிரையே அல்லவா வாங்கி விடுகிறது. விருட்டென்று எழுந்தார் செல்லமுத்து கவுண்டர். நடுத்தெருவில் ஒரு அனாதையாக நின்று சாவதற்கு நாயக்கர் மாளிகையை வசப்படுத்த முயன்று சாவது கொஞ்சம் மேன்மையாக தோன்றியது அவருக்கு. உயிரை வைத்து ஒரு விளையாட்டு, விளையாடுவதை தவிர வேறு வழி இருப்பதாகவும் தெரியவில்லை. பொன்மேனியிடம் போய் இதையெல்லாம் சொன்னால் குறுக்கே விழுந்து தடுத்து விடுவாள் என்று எண்ணியவர் அதன் பின் சொற்ப வினாடிகள் கூட தாமதிக்கவில்லை, புறப்பட்டு விட்டார். கண்மாய் கரையில் பானையில் பிடித்து போட்ட மீன்களையெல்லாம் உலர போட்டு கருவாடு ஆக்குவதில் மும்முரமாக இருந்தான் சிங்கராயன். அந்த கரை வெளிமேல் ஒரு சிறுவன் ஓடி வந்து கொண்டிருந்தான். சிங்கராயனுக்கும் அவன் தன்னை நோக்கித்தான் வருகிறான் என்பது தெரிந்தது. அண்ணே, அண்ணே, என்னடா? நாயக்கர் அரண்மனைக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, நீ எங்கன்னு கேட்டாரு. போச்சுடா, 2 நாள் முந்திதான் ஒருத்தன் வந்து அலறி அடிச்சுக்கிட்டு ஓடினான். அதுக்குள்ள இன்னொருத்தனா? நீங்க உடனே வருவீங்களாம், வேல்கம்பு கதவு கிட்டேயே நின்றுட்டு இருக்காரு. அந்த பொடியன் சொல்ல சொல்ல சிங்கராயன் முகத்தில் ஏகப்பட்ட மாற்றங்கள். சரி, நீ இங்க இருந்து இந்த மீனுங்களை பாத்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சிங்கராயன் கிளம்பினான். பெட்டிக்கடை வீரண்ணன் மாளிகை முன் நிற்கும் செல்லமுத்து கவுண்டரிடம் பேசிக் கொண்டிருந்தான். 1 நாள் 2 நாள் இல்ல சாமி, 30 வருஷமா இந்த மாளிகை இப்படித்தான் கிடக்குது. இதோட பேரை சொன்னாலே சில பேருக்கு காய்ச்சல் வந்துடுதுன்னா பாத்துக்கங்களேன். நானும் கேள்விப்பட்டேன் பெரியவரே. அப்படி என்னதான் இந்த மாளிகையில இருக்குது? என்னன்னு சொல்ல, நாயக்கர் சம்சாரமும் அவங்க பிள்ளைகளும் ஒரே நேரத்துல தூக்கல தொங்கி உசுர விட்டுட்டாங்க. நாயக்கரையும் அவரது மச்சனனே சுட்டு கொன்னதால அவரையும் போலீஸ் பிடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கு பிறகுதான் இந்த மாளிகையே மங்க ஆரம்பிச்சுடுச்சு. தன்னோட புருஷன் அப்புறமா அவ்வளவு சொத்தும் பறிபோயிட்டு அதிர்ச்சியில தான் நாயக்கர் பொண்டாட்டி தூக்குல தொங்குனதா சொல்லுவாங்க. அவங்கதான் இந்த பங்களாவை யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாதுன்னு ஆவியா வந்து தடுக்கிறதா நாங்க நினைக்கிறோம். 30 வருஷமாவா? 30 இல்ல, 300 வருஷம் ஆனாலும் சரி, யாரும் இந்த மாளிகைக்குள்ள வரக்கூடாது, நானும் வரவிட மாட்டேன்னு அந்த அம்மா சபதம் போட்டதா சொல்லுவாங்க. அப்படி அவங்க சபதம் போட காரணம்? எல்லாம் அந்த சண்டாளி அல்லிக்கரை செங்கமலம் தான், வேற யாரு? அது யாரு? நாயக்கரோட வப்பாட்டி தான், வேற யாரு? பெட்டிக்கரை வீரண்ணன் வைப்பாட்டி என்றதும் செல்லமுத்து கவுண்டருக்கு தன் விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. இங்கேயும் ஒரு வைப்பாட்டியால தான் சிக்கலா என்றார் உடனே. இங்கேயும்னா? அது அது இல்ல, பல இடம் இப்படித்தானே சீரழிஞ்சு போயிருக்கு, அதுதான் அப்படி கேட்டேன். மற்ற இடம் பத்தி எனக்கு தெரியாது கவுண்டர, ஆனா இங்க இப்படித்தான். இந்த செங்கமலம் நாயக்கர் சொத்து அவ்வளவையும் எழுதிட்டா. கடைசியா அவ குறி வச்சது இந்த மாளிகையத்தான். ஆனா அதுக்குள்ள நடக்க கூடாதெல்லாம் நடந்து மாளிகை நாசமா போச்சு. இப்ப அந்த செங்கமலம் எங்க இருக்கா தெரியாது. ஆனா ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேங்கிறது எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் அப்படியே பழிச்சிடுச்சு. இந்த மாளிகை உருவாக காரணமே நாயக்கர் சம்சாரம் மீனாட்சி தான். இது அழிய காரணம் அவங்களாவே இருந்துட்டாங்க. அப்ப உள்ளார இருந்து எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கிறது அவங்க ஆவிதானா? அதுவே தான், அதுல என்ன சந்தேகம்? அவங்க ஆவி இந்த பக்கமா நடந்து போறத நாங்களே பல தடவை பார்த்திருக்கோமே. பெட்டிக்கடை வீரண்ணன் செல்லமுத்து கவுண்டருக்குள் பீதியை கரைத்தபடி இருந்தான். ஆனால் அதையெல்லாம் கவுண்டர் நம்பியது போலவே தெரியவில்லை. மாளிகையை பார்த்தபடி இருந்தார். சிங்கராயனும் வந்து சேர்ந்தார். யாருங்க நீங்க? என்ன விஷயம்? இந்த மாளிகையை நான் வாங்கலாம்னு இருக்கேன், அதுக்கு முந்தி உள்ளார சுத்தி பார்க்கணும். நாயக்கர் மகள்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வந்துட்டீங்களா? 2 நாளைக்கு முந்தி ஒருத்தர் வந்திருப்பாரே. ஆமா, அவரும் நானும் சேர்ந்து வாங்கத்தான் ஆசைப்பட்டோம். என் சார்பாதான் அவர் வந்தாரு. அது சரி, அவர் தான் தலை தெறிக்க ஓடினாரே, அதை பார்த்துமா உங்களுக்கு இங்க வரணும்னு தோணிச்சு? அப்படித்தான் வச்சுக்கோயேன், தைரியம்தான். ஆமா, அவர் இப்ப எப்படி இருக்காரு? அவர் எப்படி இருந்தா உனக்கு என்ன? நீ சாவிய கொடு. நல்லா யோசிச்சுக்குங்க, அவராவது அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிட்டாரு. உங்களுக்கு அதுக்கும் சந்தர்ப்பம் இல்லாம போயிட போகுது. நான் ஒண்ணு கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. நீ இந்த மாளிகைக்கு காவல்காரனா இல்ல வாங்க வர்றவங்கள விரட்டி அடிக்கிறவனா?
செல்லமுத்து கவுண்டரின் கேள்வி அவன் முகத்தில் பலமான மாற்றத்தை கொண்டு வந்தது. அப்ப நீங்க என் பேச்ச கேட்க போறதில்லைன்னு சொல்லுங்க. எதுக்கு கேட்கணும்? 10 லட்சம் ரூபாய் தந்தா போதும், யார் வேணும்னா இந்த மாளிகையை எடுத்துக்கலாம்னு இதோட சொந்தக்காரங்களே சொல்லும்போது நீ ஏன்பா இப்படி வர்றவங்களையெல்லாம் துரத்துற? கவுண்டர் அப்படி ஒரு கேள்வியை கேட்ட பிறகு அவன் மறு பேச்சு பேசவில்லை. சரையில் என்று சாவி கொத்தை எடுத்து நீட்டினான். இப்படி சாவியை நீட்டினா எப்படி? வேற என்ன செய்ய சொல்றீங்க? உள்ள வந்து எல்லா இடத்தையும் காட்டு. அதுக்கு வேற ஆளை பாருங்க. வேற ஆளா இங்க காவக்காரன்? செல்லமுத்து கவுண்டர் அழகாக மடக்கினார். அவனோ முறைத்தான். என்ன பாக்குற? இங்க புறப்பட்டு வர்றதுக்கு முந்தி இப்ப இந்த மாளிகையோட ஒரே வாரிசா இருக்கிற நாயக்கரோட கடைசி மககிட்ட பேசிட்டு தான் வந்தேன். சிங்கராயன் எங்க அப்பா காலத்துல இருந்து இருக்கிறவன், ஏன்னு தெரியல, அவனே எங்களுக்கு எதிரா பேசுறான்னு சொல்லிச்சு. சிங்கராயன் அதை கேட்டு சற்றே பெரிய தன் கண்களை மேலும் அகட்டினான். அங்க ஆவி சுத்துறதா சொல்லியே அந்த மாளிகையோட மதிப்பை எல்லாரும் குறைச்சிட்டாங்க. நீங்களாவது நம்புங்க, அங்க அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லிச்சு. செல்லமுத்து கவுண்டரின் பதில் சிங்கராயனை மட்டுமல்ல, சற்று முன் வரை அவரிடம் வந்து பீலா விட்டு கொண்டிருந்த பெட்டிக்கடை வீரண்ணனையும் கூட அதிரச் செய்தது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் உள்ள எல்லாம் வரமாட்டேன். நாயக்கர் மக வீம்பு பேசுது. அது எப்படியாவது இந்த பங்களாவை வித்து காசு பார்க்க நினைக்குது. பாவம், அதோட கஷ்ட நிலை அப்படி. இப்படி பேசுற நீ காவக்காரனா இல்லாம இருந்தா நான் ஒத்துக்குவேன். சும்மா கிடக்கிற மாளிகைய வெளியே இருந்து காவ காக்கிறதுக்கு நீ எதுக்கு? காக்கா குருவி போதுமே. தொட்டு தொட்டு துளை போட்டது செல்லமுத்து கவுண்டரின் கேள்வி. அவனும் பேந்த பேந்த விழித்தான். நல்லாத்தான் முழிக்கிற. எப்பவோ தூக்குல தொங்குன நாயக்கர் சம்சாரம் ஆவியா இருந்து துரத்துறாங்களாக்கும். கதைதான். கவுண்டரின் நக்கல் தூள் பறந்தது. அப்படியே சாவி கொத்தை ஒரு முறை தூக்கி போட்டு பிடித்தார். தைரியமாக மாளிகைக்குள் கிராதி கதவை தள்ளி கொண்டு காலையும் வைத்தார். சிங்கராயன் பார்க்க வீரண்ணன் மெல்லிய குரலில் முதலா ஒரு விவரமான மனுஷன் வந்திருக்கான், என்ன பண்ண போற என்றான். குண்டு கட்டாக நாயக்கரை தூக்கி கொண்டு வந்த ராஜதுரையை பார்த்து பதறிவிட்டாள் மீனாட்சி. ராஜதுரை அசரவில்லை. அவரை மாளிகையின் படுக்கை அறைக்குள் தள்ளி கதவை பூட்டினார். என்ன மீனாட்சி பாக்கற? எனக்கு வேற வழியே தெரியல, அதுதான் கட்டி தூக்கிட்டு வந்தேன். ஜாக்கிரதை, விட்டா ஓடி போயிடுவாரு. அவ மேல அப்படி ஒரு பைத்தியமா இருக்காரு என்று சொல்ல மீனாட்சி பொல பொலவென்று கண்ணீர் விட்டாள். இப்படியெல்லாம் நடந்துக்கிற மனுஷனே இல்லை இவர், இப்படி மாறிட்டாரே. அதுதான் அவ வச்ச மருந்தோட சக்தி. மருந்துன்னா வசிய மருந்து. சண்டாளி சண்டாளி. ஆமா, அதுக்கு இவ்வளவு சக்தியா? அதான் பாக்குறியே, பாத்துமா இப்படி ஒரு கேள்வி. அப்பொழுது கணக்கு பிள்ளையும் குறுக்கிட்டார். தம்பி, நீங்க சொன்னதுதான் என்னோட கருத்தும். ஆனா அம்மாவால நம்ப முடியல. இவளுக்கு இந்த மாதிரி விஷயம் பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது கணக்கு பிள்ளை. அது சரி, அவளோ பக்கத்து ஊரு, அவ எப்படி இங்க வந்து இவரை பிடிச்சா? எல்லாம் அந்த ஜம்புலிங்கம் பண்ணுன வேலைப்பா. அவன்தான் முதலாளியோட பிறந்த நாள் அன்னைக்கு அவளை கூட்டிக்கிட்டு வந்தான். ஒரே நாள்ல அவளும் முதலாளிய சாச்சிட்டா. ஒரே பார்வையில ஒரு மனுஷனை வீழ்த்துற அளவுக்கு அவ ஒன்னும் பெரிய ரம்பையா தெரியலையே. அது உண்மைதான். ஆனா அவளுக்கு பயங்கரமா வசிய வித்தையெல்லாம் தெரியும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப அவ தாசி இல்ல, சூனியக்காரின்னு சொல்லு. நிச்சயமா. அப்பப்ப சுடுகாட்டுக்கு போறதென்ன வர்றதென்ன? கணக்கு பிள்ளை சொன்ன அந்த புத்தம் புதிய விஷயம் ராஜதுரையின் நெற்றியில் வரி பந்தல் போட்டது. கண்களிலும் மழுக்கென்று ரத்தம் பாய்ந்து வெண்ணிற திரை சிவந்து போகத் தொடங்கியது. இடையில் யாரோ நாயக்கரை அடைத்த அறையின் கதவு துவாரம் வழியாக உள்ளே பார்த்துவிட்டு அலற ஆரம்பித்தார்கள். ஐயையோ, ஜன்னல் கம்பிய வளைச்சு நாயக்கரையா தப்பி ஓட பாக்குறாரு, ஓடி வாங்க ஓடி வாங்க. குரல் கேட்டு ராஜதுரையும் கணக்கு பிள்ளையும் ஓடி சென்று கதவை திறந்து பார்த்தபோது உள்ளே நாயக்கர் இல்லை. ஒரு கைதி சிறையிலிருந்து தப்பி ஓடியது போல ஜன்னல் கம்பி வளைக்கப்பட்டிருந்தது. ராஜதுரையால் ஆத்திரத்தை அடக்க முடியவில்லை. அவளை என்ன பண்றேன் பாரு என்றபடி தனி ஆளாக துப்பாக்கியுடன் வெளியே ஓடி வந்து அவரது ஜீப்பில் தாவி ஏறினார். எந்த பயமும் இல்லாமல் செல்லமுத்து கவுண்டர் மாளிகை நோக்கி நடப்பது சிங்கராயனை ஆச்சரியப்படுத்தினாலும் அவன் முகத்தில் ஒரு மர்ம சிரிப்பு. அவரும் போர்ட்டிகோ பாகம் கடந்து படிகளில் ஏறி காரிடாரில் நடந்து முகப்பு நுழைவாயில் கதவு முன் போய் நின்று பூட்டை பார்த்தார். அப்படியே திரும்பி ஒரு பார்வை. வீரண்ணனும் சிங்கராயனும் கிராதி கதவுக்கு அப்பால்
ஏதோ ஐயனார் கோவில் சிலைகள் மாதிரி நின்றார்கள். மளமளவென்று பூட்டை திறந்தார். கதவை தள்ளிவிட்டார். 2 நாள் முன்னால் சென்று வந்திருந்த பொன்னுசாமி பிள்ளையின் காலடி தடங்கள் பளிச்சென்று தெரிந்தது. அந்த பனை நுங்கு அளவுக்கான சிலந்தி மீண்டும் ஒரு முழு வலையை பின்னி இருந்தது. அதை பார்த்தவர் அதை அறுப்பதற்கு முன் பாதுகாப்பாக இருக்கட்டும் என்கிற மாதிரி இடுப்பு பகுதியில் கையை விட்டு கை துப்பாக்கி ஒன்றை வெளியே எடுத்தார். அதை வலது கையில் பிடித்தபடியே நடந்தார். மீண்டும் ஒரு நிலைக்கால் கதவு, அதிலும் பூட்டு தொங்கியது. அதையும் திறந்தவர் உள்ளே பார்வையை விட்டார். பளிச்சென்று ஒரு குட்டி மைதானம் போல மார்பிள் கல் பதிக்க பெற்ற படு துப்புரவான ஹால். நடுவில் கூம்பு விதானம், நாலாபுறமும் அதில் கண்ணாடி பதிக்கப்பட்டு சூரிய கதிர்கள் ஊடுருவி இருந்தது. சரையலென்று ஒரு கருப்பு பலகையை மூடி போர்த்தினார் போல அவை அப்படியே வெளிச்சத்தை இழக்க ஹால் மொத்தமும் திடும் என்று கும் இருட்டானது. அசுர வேகத்தில் அப்படி நடந்ததால் செல்லமுத்து கவுண்டருக்கும் ஒரு வினாடி நெஞ்சை அடைத்தது. காது மடல்கள் படபடவென்று துடித்தது. அதே காது அடைக்கும் அளவுக்கு ஒரு வீல் என்ற அலறல். அந்த அலறல் ஒலி ஹாலின் எல்லா பாகங்களிலும் ஒரு பந்து போல முட்டி மோதி அவரது கைகளால் காதுகளை பொத்திக் கொள்ள வைத்தது. கண்களையும் இறுக்கமாக மூடிக்கொண்டார். ஆனால் மூக்கில் ஒருவித துர்நாற்றம் புகை வாசமாக நுழைந்து அமட்டியது. கண்களை திறந்தபோது சப்த நாடியும் நொறுங்கிவிட்டது. சுற்றிலும் ஒரே புகை மண்டலம். எதிரே நடு ஹாலில் தலைவிரி கோலமாக கோரை பல்லுடன் மிக அகண்ட விழிகளுடன் ஒரு பெண். அவளது கையில் யாரோ ஒரு மனிதனின் தலை மட்டும் இருந்தது. உதட்டுக்கு கீழே ரத்தத்தை உறிஞ்சி குடித்த கரைகள் தெரிந்தது. அவளும் மெல்ல கவுண்டரை நோக்கி வர ஆரம்பித்தாள். துப்பாக்கி பிடித்த கவுண்டரின் கைகள் படபடவென்று நடுங்கியது. வலுக்கட்டாயமாக தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அந்த துப்பாக்கியை அவளை நோக்கி நீட்டினார். நீட்டிய மறுநொடியே அந்த கை மேல் எங்கிருந்தோ ஒரு மண்டை ஓடு வந்து விழுந்தது. துப்பாக்கியும் தெரித்து எங்கோ போய் விழ ஒரு ஆக்ரோச சிரிப்பு சத்தம் காதை அடைக்கும் அளவு ஒலிக்க ஆரம்பித்தது. அதுவும் சட்டென்று அடங்கி திரும்பவும் கூம்பு வடிவ கூரை சாளரத்தில் பளிச்சென்று அந்த கருப்பு தடை விலக வெளிச்சம் சரேலென்று ஹாலுக்குள் ஊடுருவியது. ஒளி கண்காட்சியில் கூட சற்று கால தாமதமாக நடக்கும் இந்த மாற்றங்கள் மின்னல் வேகத்தில் நடக்க ஹாலில் இருந்து வெளியேறும் 6 நிலைக்கால் கதவுகளுக்கு முன்னால் 6 பெண் உருவங்கள் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தன. மற்றபடி அவர் விடும் மூச்சுக்காற்று சத்தம்தான். அவ்வளவு நிசப்தம். அந்த நிசப்தம் மெல்ல கலைவது போல ஒரு மெல்லிய அழுகை சத்தம். எங்கோ வெகு தூரத்தில் யாரோ அமர்ந்து அழுகிற மாதிரி கேட்டது. அதற்கு மேல் செல்லமுத்து கவுண்டராலும் தாழ முடியவில்லை. ஓடிவிடும் எண்ணத்தோடு திரும்பியவர் மீது சொத்தென்று ஏதோ வந்து விழுந்தது. ஆவென்ற அலறலோடு அதை உதறியவர் கீழே விழுந்ததை பார்த்துவிட்டு மேலும் அலறினார். அது ஒரு தலையில்லாத பிஞ்சு குழந்தையின் சடலம். என்ன விற்று, நான் இங்க வரல, நான் இந்த பங்களாவையும் வாங்கல, என்ன விற்று என்று கத்திக்கொண்டே வெளியே ஓட ஆரம்பித்தார். பொன்னுசாமி பிள்ளை ஓடி வந்தது போலவே பின்னங்கால் மண் பிடரியில் பட ஓடி வந்தவர் கிராதி கதவருகே சுருண்டு விழுந்தார். வீரண்ணனும் சிங்கராயனும் அதை பார்த்து மீசையை நீவிக்கொண்டு சிரித்தனர். மீண்டும் அல்லிக்கரை செங்கமலத்தின் வீட்டு வாசல். கிரிச்சிற்று நின்ற ஜீப்பில் இருந்து ஒரே குதியாக குதித்தபடி இறங்கினார் ராஜதுரை. கையில் 3 அடி நீள குழாய் துப்பாக்கி. காடுகளில் அது பல மான்களையும் காட்டு பன்றிகளையும் சுட்டு தள்ளி இருக்கிறது. அதை நீட்டி பிடித்தபடி வீட்டுக்குள் நுழைந்தார். இந்த முறை அந்த வீட்டிலும் தடிதடியாக பல அடியாட்கள் இருந்தார்கள். ராஜதுரையின் முன்னால் அவரை மறிப்பது மாதிரி வந்து நின்றனர். விலகுங்கடா, அநியாயமா என் துப்பாக்கிக்கு இரையாகாதீங்க, உறக்க கூச்சலிட்டார் ராஜதுரை. பறவைங்க சுடுற துப்பாக்கியை வச்சுக்கிட்டு பூச்சாண்டியா காட்டுற, ஒழுங்கா திரும்பி போயிடு. அவர்களில் ஒருவன் பதிலுக்கு கத்தினான். வேண்டாண்டா, கூலிக்கு மாரடிக்கிற நாயுங்களா, நான் அசல் வேட்டைக்காரன். இந்த துப்பாக்கியால நான் புலியையே சுட்டவன். அப்படியா, எங்க சுடு பார்க்கலாம். ஒருவன் சட்டை பட்டனை வேகமாக அவிழ்த்து மார்பை காட்டினான். வேண்டாம், சொன்னா கேளு, சும்மா சுடுடா, பெரிய வேட்டைக்காரன் நீ, சுடுடா பாப்போம். அவனும் முன்னேறி துப்பாக்கி குழலின் துவாரத்தை அப்படியே மார்பால் மூடி அழுத்தினான். அழுத்தியபடி ராஜதுரையையும் சேர்த்து தள்ளினான். அவரும் தள்ளப்பட்ட நிலையில் சில அடிகள் வரை பின்னால் சென்றவர் பொறுமை இழந்தவராக ஸ்டிக்கரில் இருந்த ஆள்காட்டி விரலை ஒரு அழுத்து அழுத்தினார்.
அடுத்த நொடி மார்பில் சிவப்பு இரத்த சிதறலோடு தள்ளியவன் விழுந்தான். துப்பாக்கி முனையோ அப்படியே அடுத்த அடியாளை நோக்கி திரும்பியது. அவர்களும் வெலவெலக்க ஆரம்பித்தார்கள். கீழே விழுந்தவனின் அலறல் செங்கமலத்தை பிடித்து இழுத்து வந்தது. டேய் என்று கத்தியபடி ராஜதுரையின் எதிரில் வந்து நின்றாள். மஞ்சள் நிறத்தில் சேலை ரவிக்கை. பூஜையில் இருந்தவள் போல தெரிந்தவள் கண் இரண்டையும் விரித்து முறைத்த விதத்தில் அனல் பறந்தது. வாடி வா, ஊர்க்குடிய கெடுக்க பிறந்தவளே! ராஜதுரை வக்கரித்தார். ராஜதுரை கத்தரித்தது ஒரு புதிய குரல். கொடுத்தவர் நாயக்கர் தான். மாப்பிள, வாய மூடு, நான் இனி உன் மாப்பிள கிடையாது. மாப்பிள, வார்த்தைய யோசிச்சு பேசுங்க. 6 பொண்ணுக்கு அப்பா நீங்க. அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். நான் இனி எப்பவும் செங்கமலத்தோட அடிமைதான் என்று சொன்னபடி அவள் அருகே வந்து அவளையும் மிக பணிவாக ஒரு பார்வை பார்த்தார். மாப்பிள, இப்படியா உன் புத்தி மழுங்கி போகும்? வாய மூடிக்கிட்டு வந்த வழியே திரும்பி போறியா நீ? போறதுக்கு வரல மாப்பிள. உங்களை இப்படி பித்தனாக்கின இவளை கொல்லாம விட மாட்டேன். அவரது துப்பாக்கி படு வேகமாக செங்கமலத்தை குறிபார்த்தபடி திரும்பியது. வேண்டாம், அவ என்னோட உயிர். அவளை ஒன்னும் பண்ணிடாத. அவளுக்கு முன்னால் சென்று கையை உயர்த்தியபடி அவளையும் மறைத்து கொண்டு நின்றார் நாயக்கர். மாப்பிள, சொன்னா கேளுங்க, நகருங்க. முடியாது, நீ திரும்பி போ. என் தங்கச்சியோட கதி? போய் ஏதாவது குளத்துல விழுந்து சாவ சொல்லு. அட சண்டாளா, நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறேன். எகிரிட்டே போறிய, முதல்ல நீ மேல போ. ராஜதுரையின் துப்பாக்கியில் இருந்த தோட்டா சீறி பாய்ந்தது. நேராக நாயக்கரின் மார்பை தாக்கி இதயம் வரை ஊடுருவி அந்த சதை கோலத்தையும் சிதறடித்தது. ஐயோ! நாயக்கர் துவண்டு சரிந்து கீழே விழ ராஜதுரை அதை பார்த்து திகைக்க அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்ட அடியாட்களும் அப்படியே அவர் மேல் பாய்ந்து ஒரே அமுக்காக அமுக்கினார்கள். மன்னரை போல வாழ்ந்த நாயக்கர் தாசி செங்கமலம் வீட்டில் ஒரு நாயை போல சுடப்பட்டு இறந்தார் என்கிற செய்தி வெகு வேகமாக நாயக்கர் மாளிகை நோக்கி செல்ல தொடங்கியது. வெகு நீளமாக செல்லமுத்து கவுண்டர் பற்றிய நிஜங்களை சொல்லி இறுதியாக அவர் சுருண்டு விழுந்தார் என்பதோடு நிறுத்திய பொன்மேனியை பரந்தாம நாயக்கர் பளபளப்பான கண்களோடு பார்த்தபடி இருந்தார். ஆமா, சுருண்டு விழுந்தாருங்கிறதோட நிறுத்தி புட்டியே, உன் புருஷன் என்ன ஆனான்? உசுறு இருந்துச்சா, இல்ல அந்த பொன்னுசாமி மாதிரி மென்டல் ஆனானா? பரந்தாம நாயக்கரின் பரிவான கேள்வி அவள் கண்களை மீண்டும் விழிய விட்டது. உன்ன அழுவாத, தெளிவா சொன்னா தானே உனக்கு ஏதாவது உபகாரம் பண்ண முடியுமாங்கிறது பத்தி நான் யோசிக்க முடியும். நம்பிக்கை தருவது போலவும் பேசினார். அவளும் சேலை தலைப்பால் முகத்தை துடைத்து கொண்டாள். திரும்ப ஆரம்பித்தாள். என் வீட்டுக்காரரை 4 பேர் ஒரு டிராக்டர்ல போட்டு தூக்கிட்டு வந்து என் வீட்டுல சேர்த்துட்டு போனாங்க. நானும் அவரை பார்த்து பதறி போனேன். எங்க ஊர் நாட்டு வைத்தியர் செய்தி கேள்விப்பட்டு வந்து பார்த்தாரு. ஏதோ ஒரு மூலிகையோட வேற சுட்டு அதோட புகைய மூக்குல விட்டாரு. என் வீட்டுக்காரரும் கொஞ்சம் போல கண்ணை திறந்து பார்த்தாரு. ஆனா என்னையோ அந்த வைத்தியரையோ அடையாளமே தெரியல. பேந்த முழிச்சாரு. நான் அழுதேன். அதை பார்த்தாரு. திரும்பவும் மயக்கமாயிட்டாரு. அதுக்கு பிறகு 3 மாசம் வரைக்கும் படுக்கையில தான் எல்லாம். இதுக்கு இடையில எங்க மேல ஒரு வழக்கு போட்டிருந்தாரு என் கொழுந்தன். அதுக்கும் நோட்டீஸ் வந்துச்சு. இவர் இப்படி இருந்தா எப்படி போக முடியும்? கேஸ்ல தீர்ப்பு அவங்க பக்கம் சாதகம் ஆயிடுச்சு. குடியிருந்த வீடு, சோறு போட்ட தென்னந்தோப்புன்னு எல்லாம் ஒரே நாள்ல போயிடுச்சு. என்கிட்ட இருந்த நகை நட்டுன்னு இருக்கிறதையெல்லாம் வச்சு வைத்தியம் பார்த்தேன். பிரயோஜனம் இல்லை. அவரும் ஒரு நாள் உசுர விட்டுட்டாரு. எங்க சம்பிரதாயப்படி அவரோட உடம்ப புதைச்சேன். மறுநாள் பால் ஊத்த போயிருந்தப்ப சமாதி கிட்ட புதுசா பானைங்க உடைஞ்சு கிடந்துச்சு. வெட்டியான கூப்பிட்டு கேட்டப்ப ஒரு வயசான பொம்பளை வந்து சமாதிய தோண்ட போனா நான் தடுத்து அனுப்பிட்டேன்னு சொன்னான். ஆரம்பத்துல எனக்கு ஒன்னும் புரியல. பிறகுதான் புரிஞ்சிச்சு. அங்க வந்துட்டு போனது அள்ளிக்கரை செங்கமலம்ங்கிற அந்த நாள் தாசின்னு. வயசாயிட்ட நிலையில இப்ப அவ வசிய மருந்து பண்றது, ஏவல் செய்யறதுன்னு ஏதேதோ செய்யறதெல்லாம் தெரிய வந்துச்சு. அவ என் புருஷன் சமாதிக்கு வந்ததுக்கு பின்னால ஏதோ பெரிய காரணம் இருக்குது. அது மட்டும் இல்ல, அந்த நாயக்கர் மாளிகையிலேயும் பேயோ பிசாசோ இல்ல, அவதான் ஏதோ பண்றாங்கிறதும் என்னோட அபிப்பிராயம். பொன்மேனி தன் எண்ணம் முழுவதையும் ஒருவாறு சொல்லி முடித்தாள். உன் கதைய கேட்டா எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. சரி, இப்ப நான் என்ன செய்யணுங்கிற? அத நான் இப்ப சொல்ல போறதில்ல. நாளைக்கு நீங்களே சொல்லுவீங்க. நீ சொல்றது எனக்கு விளங்கலையே பொன்மேனி. எப்படி விளங்குற மாதிரி சொல்றதுன்னும் தெரியல எனக்கு. சும்மா சொல்லு, நான் புரிஞ்சுக்கிட முயற்சி செய்யறேன்.
என் புருஷன் வாங்க ஆசைப்பட்ட அந்த நாயக்கர் மாளிகை எனக்கு வேணும். சரிதான், விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பான்னு சொல்ற மாதிரி இல்ல இருக்கு உன் பேச்சு. ஒருத்தருக்கு 2 பேர் இப்பதான் அங்க போய் செத்து ஒளிஞ்சிருக்காங்க. இவ்வளவுக்கு பிறவும் அந்த மாளிகை வேணும்னா என்ன அர்த்தம்? அதுக்குள்ளார இருந்துகிட்டு அராஜகம் பண்ற அந்த அல்லிக்கரை செங்கமலத்தை அழிக்கணுங்கிறேன். அவதான் அங்க இருந்துகிட்டு எல்லா லொல்லும் பண்றான்னு எதை வச்சு சொல்ற? அவளேதான். எந்த நாயக்கர் மாளிகை 8 திக்கும் பேரோடையும் புகழோடையும் இருந்துச்சோ அது சுடுகாடா மாறணுங்கிறது தான் அவ ஆசை. அதைத்தான் அவ செஞ்சுக்கிட்டு இருக்கா. சரி, அதுதான் உன்னோட எண்ணம்னா உன் விருப்பப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யி. அதுக்காகத்தானே உங்களுக்கு முந்தி விரிக்கவே வந்திருக்கேன். நீ என்ன சொல்ற? 5 காசு செலவில்லாம அவளை தீர்த்து கட்டணும். அதே நேரம் உங்களை காப்பாத்தவும் வந்திருக்கேன். இன்னமும் நீ என்ன சொல்றேன்னு எனக்கு விளங்கல பொன்மேனி. நாளைக்கு வரைக்கும் பொறுத்திருங்க, விளங்கும். அவள் விடை சொல்ல முயல்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அது ஒரு கேள்விக்குறியாகி தேங்கித்தான் நின்றது. அதற்கு பிறகு பரந்தாம நாயக்கரும் அவளிடம் பேச்சை வளர்க்கவில்லை. சரி, நாளைக்கு இதே நேரம் வருவேன், விளங்குற மாதிரி சொல்லு. எனக்கு விளங்கலைன்னா கழுத்தை சுத்தி மூக்க தொடாம இடத்த காலி பண்ணிடு. இல்ல, நாளைக்குத்தான் நீங்களும் இந்த பொன்மேனி எப்படிப்பட்டவங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. பரந்தாம நாயக்கர் அவள் பதிலை ரசித்தார். இனி பேச எதுவும் இல்லை என்கிற மாதிரி கிளம்ப தயாரானார். கட்டிலில் கிடந்த அவரது அங்க வஸ்திரத்தை அவளே எடுத்து கொடுத்தாள். அப்பொழுது அவள் பார்த்த பார்வையில் ஏராளமான பொருள். குழந்தைகளுக்கு சோறு ஊட்டி கொண்டிருந்தாள் மீனாட்சி. அப்பொழுதுதான் அந்த செய்தி அவளை அடைந்தது. ஆமாம்மா, நம்ம முதலாளிய உங்க அண்ணன் சுட்டு கொன்னுபிட்டாரு. அது மட்டும் இல்ல, அவரையும் பிடிச்சு போலீஸ்ல கொடுத்துட்டாங்க. தகவல் காதை அடைத்தது. மறுநொடி அவளது இதயம் அருந்து பொத்தென்று அவளது வயிற்றுக்குள் விழுந்தது. நொறுங்கி போய் ஒரு ஓரமாக அமர்ந்தாள். குழந்தைகள் சுற்றி நின்று கொண்டன. அம்மா பேசும்மா, ஏம்மா ஒரு மாதிரி ஆயிட்ட, பேசும்மா, அனத்த ஆரம்பித்தது குழந்தைகள். மீனாட்சி, உலகமே பார்த்து அசந்து போற மாதிரி உன் புருஷன் இந்த மாளிகைய கட்டிட்டாரு. இப்படி ஊரே கண்ணு படுற மாதிரி கட்டுனா திருஷ்டியில இது மூழ்கி போயிடும். ஏதாச்சும் பலி கொடுத்து திருஷ்டிய கழிக்க பாரு, இல்லாட்டி நிம்மதியா வாழ விடாது. யாரோ மாளிகை கிரக பிரவேசத்தின் போது சொன்னது அவள் காதில் இப்போது எதிரொலித்தது. அந்த கருத்து மெய்யாகிவிட்டது. இனி வாழ்வதில் அர்த்தமே இல்லை. ஆதரவு காட்டுவதற்காக இருந்த அண்ணன் கூட அநியாயமாக கொலைகாரன் ஆகிவிட்டான். தாலி கட்டியவனும் எவ்வளவு தாழ்ந்து போக வேண்டுமோ அவ்வளவு தாழ்ந்து உயிரையும் விட்டுவிட்டான். இவ்வளவுக்கும் பிறகு வாழ்வதில் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? அவள் மளமளவென்று அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்க தொடங்கினாள். போலீஸ் இன்ஸ்பெக்டர் விசாரணைக்காக மாளிகைக்கு வந்தபோது ஒரு ஏவலால் கூட இல்லை. மயானத்திற்கு வந்தது போல மாளிகை வெறிச்சோடி கிடந்தது. சிங்கராயன் மட்டும் வாசலில் சோகமாக நின்று கொண்டிருந்தான். உள்ள யாரு இருக்கா? அம்மா இருக்காங்க சார். இன்னும் யாரெல்லாம் இருக்காங்க? முன்ன வேலைக்காரங்களே 50 பேர் இருப்பாங்க, இப்ப ஒருத்தர் கூட இல்ல. முதலாளியோட நடவடிக்கை பிடிக்காம வேலையை விட்டு நின்னுட்டாங்க. ஏன் நீ நிக்கலையா? இல்லீங்க, நான் முதலாளி குடும்பத்து உப்பத்தின்னு வளர்ந்தவங்க, விட்டுட்டு போக மனசு வரலீங்க. அவன் பதிலை அசை போட்டவராக விறுவிறுவென்று உள்ளே நுழைய ஆரம்பித்தார். முகப்பு நுழைவாயிலை கடந்து காரிடாரில் நடந்து பிரதான கதவையும் தாண்டி ஹாலுக்குள் நுழைவதற்கான கதவருகே சென்று நின்றபோது அது தாளிடப்பட்டிருந்தது. கைவசம் இருந்த லத்தி கம்பால் அதை முதலில் மென்மையாக தட்டினார். பிறகு பலமாக, அதன் பிறகு சாவி துவாரம் வழியாக உள்ளே பார்க்கவும் கண்ணில் முள் ஏறியது போல ஒரு அதிர்ச்சி. அதன் பின் கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே செல்லவும் அவர் வாழ்நாளில் பார்த்திராத காட்சி அங்கே அரங்கேறி இருந்தது. வரிசையாக 6 பிணங்கள் மீனாட்சியில் தொடங்கி அவளது 6 வயது மகள் வரை ஒரே சீரான வரிசையில் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். 6வது பெண்ணான 3 வயது சந்தான லட்சுமி மட்டும் தூக்கில் தொங்காமல் அதற்கு கட்டப்பட்டிருந்த கயிறு எப்படியோ அவிழ்ந்ததில் கீழே விழுந்து மயங்கி கிடந்தது. அந்த குழந்தைக்கு மூச்சு இருக்கிறதா என்றுதான் முதலில் ஓடிப்போய் பார்த்தார். நல்ல வேளை, அதன் மூக்கு துவாரங்கள் இடையே சூடான காற்று போய் வந்தது. அப்படியே தூக்கி தோள் மேல் போட்டு கொண்டவர் விறுவிறுவென்று வெளியே வந்தார். அதன் பின் ஊரே செய்தி அறிந்து அந்த நிலைக்கால் வரை தொங்கிக் கொண்டிருந்த அந்த சடலங்களை பார்த்து அயர்ந்து போனது. பலரது கண்களில் பீதி பொங்கி வழிந்தது. 1 மணி நேரத்திற்கு பிறகு வரிசையாக பிணங்கள் ஒரு வேனில் ஏற்றப்பட
கதவை இழுத்து பூட்டியது போலீஸ். அப்பொழுது போலீஸுக்கு தெரியாது அந்த மாளிகை அதன் பிறகு பூட்டியபடிதான் எல்லா நாளும் இருக்கப் போகிறது என்பது. மாளிகைக்கு வெளியே வேடிக்கை பார்த்தவர்களில் ஜம்புலிங்கமும் இருந்தார். தனது பொறாமை எல்லை மீறி போய்விட்டதாக அவரே நினைக்கிற மாதிரி இருந்தது. கணக்கு பிள்ளையும் அந்த கூட்டத்தில் இருந்தார். நீ நல்லா இருப்பியா? அநியாயமா எல்லாரும் அழிய காரணமா இருந்துட்டியே, உன்னை செத்து போன நாயக்கரமா ஆவி சும்மா விடாது பாரு என்று எல்லோருக்கும் கேட்கும்படியாக கத்தினார். அதன் பிறகு மிகச் சரியாக 11ஆம் நாள் விக்கிரமநாயக்கன் பட்டி வயல் வரப்பில் பட்டு வேட்டி சரசரக்க அறுப்பு நடப்பதை பார்க்க வந்தவர் வரப்பில் படுத்திருந்த நல்ல பாம்பு ஒன்றை அறியாமல் மிதிக்க, அதுவும் சீறி எழுந்து ஒரு போடு போட்டது. சுருண்டு விழுந்தவர் 5 நிமிடத்தில் நீளம் பாரித்து வரப்பிலேயே செத்து போனார். அதன் பிறகு மீனாட்சிதான் பாம்பு உருவில் வந்து பழி வாங்கி விட்டதாக ஊரே பேசிக்கொண்டது. இன்ஸ்பெக்டரால் காப்பாற்றப்பட்ட நாயக்கரின் கடைசி மகள் சந்தான லட்சுமியை அவளுடைய மாமன் ராஜதுரையின் மனைவியே எடுத்து வளர்க்க தொடங்கினாள். பிணம் விழுந்த மாளிகையை அப்படியே போட்டு வைக்க கூடாது என்று ஒரு நாள் விளக்கு ஏற்றுவதற்காக மாளிகைக்கும் வந்தாள். வந்தவள் ஹாலில் 5 பெண்கள் ஓடி பிடித்து விளையாடுகிற மாதிரி ஒருவித சத்தத்தை கேட்டு பயத்தில் மயங்கி விழுந்தாள். காவக்காரன் சிங்கராயன் தான் அவளை வெளியே தூக்கி வந்து மயக்கமும் தெளிவித்தான். அவள் முகத்தில் தண்ணீர் தெளிப்பதற்காக மாளிகையின் உள்ளே தண்ணீர் எடுக்க சென்றவன் ஒரு அறையில் இருந்து இன்னொரு அறை நோக்கி மீனாட்சியே ஒரு சிலை போல விரைப்பாக நடந்து போனதை பார்த்துவிட்டு அலறி அடித்து கொண்டு ஓடி வந்தான். அவனும் அதன் பின் எதற்காகவும் உள்ளே செல்லவில்லை. விடிந்து விட்டது. பரபரவென்று கைகளை தேய்த்தபடி எழுந்த பரந்தாம நாயக்கர் மளமளவென்று பாத்ரூம் போய் முகம் கழுவிவிட்டு வந்து மடங்கி கிடந்த தினசரியை திறந்தார். இதுதான் அவரது அன்றாடம். அதன் பின் காப்பி வரும். பருகியபடியே பத்திரிகையை படித்து முடிப்பார். அதன் பின் முகச்சவரம், குளியல், பின்னர் வியாபார தொடர்பான நடவடிக்கைகள் என்று அவருக்கு சரியாக இருக்கும். அன்றும் அந்த வழக்கத்தில் பத்திரிகையை திறந்தவருக்கு பகீர் என்றது. திருமங்கலம் விருமாண்டி விடுதலை என்கிற ஒரு செய்தி அவரது வயிற்றில் புலியை கரைத்தது. அடப்பாவி, எப்படி இவன் விடுதலையானான்? வெளியே வரவே முடியாது, தூக்கு தண்டனைதான்னு சொன்னாரே வக்கீலு என்று முணுமுணுப்போடு மொத்த செய்தியையும் படித்து முடித்தவர் நேடு நேரம் வரை எதையும் பேசவில்லை. சீக்கு வந்த கோழி போல ஆகிவிட்டார். அவரது வெள்ளமண்டி மேனேஜர் வந்த போதும் செக்காலை சூப்பர்வைசர் வந்தபோதும் அவர்கள் தொழில் தொடர்பாக பேசியது எதுவுமே அவர் காதில் விழவில்லை. சாப்பிட உட்கார்ந்த போது கூட சுரத்து இல்லை. அவர் வசிக்கும் வீட்டை பராமரித்து வரும் அவரது விதவை சகோதரியும் ஏதோ வியாபார தொடர்பான குழப்பமாகத்தான் இருக்கும் என்று நினைத்தாள். பேருக்கு அள்ளி போட்டுவிட்டு ஹாலுக்கு வந்தவருக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. ஹாலில் விருமாண்டியே உட்கார்ந்திருந்தான். விருமாண்டி, நீயா? நானே தான். ஏன் அப்படியே போயிடுவேன்னு நினைச்சீங்களோ? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. வக்கீல பார்க்கும் போதெல்லாம் கூட அவர் சொல்லுவாரே, வழக்கு வலுவா இல்ல, நீ எப்படியும் வந்துடுவேன்னு. அப்படியா? அவன் கேட்ட விதமே ஒரு வித நக்கலோடுதான் இருந்தது. சத்தியமா விருமாண்டி? ஏயா ஒரு சத்தியத்தை எனக்காக வீண் பண்ற? நீ சாகணும்னு ஆசைப்பட்டேன்னு தைரியமா சொல்லேன், அதுதானே உண்மை. அவன் பேச்சுக்கு பதில் பேச முடியாதபடி அவனை மலங்க மலங்க பார்த்தார். முழிக்கிறத பாரு. சரி சரி, போய் ஒரு 50,000 கொண்டு வா. 50,000? ₹1,00,000 கேட்கணும்னு தான் நினைச்சேன். சரி, ஒரே நேரத்துல வேண்டாம், அடுத்த மாசம் கேட்டுக்குவோம்னு விட்டுட்டேன். விருமாண்டி, இது அநியாயம். அத ஒரு யோகியன் சொல்லணும். நான் அப்படி என்ன செய்யக்கூடாத தப்ப செஞ்சுட்டேன்னு இப்படி என்ன பாடாப்படுத்துற? அது சரி, தினசரி ஒருத்தி கூட படுக்கிறது உனக்கு வேணா சரியா படலாம். ஆனா அது எம்புட்டு பெரிய கேப் மாரித்தனம் தெரியுமா? எவன் இன்னைக்கு செய்யல? என்கிட்ட பெருசா நியாயம் பேச வந்துட்டியே. சரி, அப்ப நான் பத்திரிகைகளுக்கு அனுப்ப வேண்டியதை அனுப்பிடுறேன். உன் போட்டோ அமர்க்களமா வரும். அப்ப அவங்க கிட்ட உன்னோட நியாயத்தை சொல்லு. விருமாண்டி, என்ன விருமாண்டி? போய் பணத்தை எடுத்துக்கிட்டு வாயா. இப்படி அப்பப்ப வந்து சில்லறை சில்லறையா கேட்காம ஒரேடியா ஒரு தொகையை சொல்லிடு, தந்துடுறேன். அதுக்கு வேற ஆளை பாரு. நீ என்னோட பொன் முட்டை போடுற வாத்து. நான் கேக்குறப்பெல்லாம் நீ முட்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் நாயக்கர. வள வளன்னு பேசாம போய் பணத்தை எடுத்துக்கிட்டு வா. அவன் அலட்சியமாக சொல்லிவிட்டு எதிரில் மோடோ மேல் கிடந்த பத்திரிகையை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். நாயக்கருக்கும் வேறு வழி தெரியவில்லை. உள்ளே சென்று 50,000 எடுத்து வந்து அவன் மேல் விட்டு எறிந்தார். மகாலட்சுமிய இப்படியா தூக்கி போடுவ?
என் மேல கோபம்னா என்கிட்ட நேரா காட்டு. ரூபா என்ன பண்ணிச்சு என்று அந்த நோட்டு கட்டை எடுத்து முத்தமிட்டபடியே அங்கிருந்து செல்ல ஆரம்பித்தான். நங்கு நங்கு என்று தலையில் குட்டி கொண்டார் நாயக்கர். அவ்வளவும் இயலாமை. அதன் பின் காலை பொழுது என்று கூட பார்க்காமல் வீட்டில் ரகசியமாக அவர் நிர்வகித்து வரும் மினி பாருக்குள் நுழைந்து ஒரு பெக் அடித்து முடித்தார். அந்த அமிலம் அடுத்து அவரை என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தது. அவரது தென்னந்தோப்பும் பம்பு செட் அறையும் ஞாபகத்திற்கு வந்தது. பொன்மேனியும் ஞாபகத்தில் மின்னி கண்ணடித்தான். அடுத்த 5வது நிமிடம் அவரது கார் புறப்பட்டு விட்டது. தோப்பில் உள்ள பம்பு செட் அறைக்குள் பிரவேசித்த போது பொன்மேனி தயாராக காத்திருந்தான். பம்பு செட் மோட்டாரிலேயே குளித்ததில் கூந்தல் ஒன்றோடொன்று ஒட்டாமல் ஷாம்பு விளம்பரக்காரி போல அவளை காட்டியது. முதல் நாள் அவள் பேசிய எதுவும் துளிகூட ஞாபகத்திற்கு வரவில்லை. விருமாண்டி அந்த அளவுக்கு அவரை ஆக்கிரமித்திருந்தான். அவருக்கு சரியான போதையின் ஈர்ப்பு. பொன்மேனி, பரவாயில்லையே, தயாரா இருக்கிறியே. நான் இப்படி காலையிலேயே வருவேன்னு தெரியுமா உனக்கு? நல்லாவே தெரியும். சபாஷ். ஆமா, எப்படி தெரியும்? விருமாண்டின்னு ஒருத்தன் வெளியே வந்துட்டான்ல. நீங்க இனி நேரங்காலமெல்லாம் பார்க்காம இங்கதானே வருவீங்க. அவள் விருமாண்டி பேரை சொன்னதுதான் தாமதம். அவரது போதை ஜிவ்வென்று இறங்க தொடங்கியது. பொன்மேனி, உனக்கும் விருமாண்டிய தெரியுமா? உதறி கொண்டு கேட்டார். தெரியுமாவா? ஒருத்தனுக்கு முந்தி விரிச்சு ஒருத்தன் பொண்டாட்டியா உத்தமியா இருந்த என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவனாச்சே. என்ன சொல்ற நீ? என்னத்த சொல்ல? உடம்ப கோவிலா நினைச்சு கும்பிட்டவங்களும் நம்ம நாட்டுல உண்டு. அத பல பட்டறையாக்கி பாடா படுறவங்களும் உண்டு. அந்த வகையில நீங்களும் என் புருஷனும் ஒண்ணுதான். என்ன சொல்ற பொன்மேனி? உனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? தெரிஞ்சதால தானே 5 3 8ன்னு கணக்கு போட்டு கச்சிதமா இங்க வந்திருக்கேன். அப்படின்னா அந்த நாய்க்கு கப்பம் கட்டினவங்கள்ல என் புருஷனும் ஒருத்தர். அப்பதான் நீங்களும் அவன் வலையில விழுந்து கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கிறது தெரிய வந்துச்சு. அதுக்குள்ள ஒரு திருப்பம். அவனை ஒரு கொலை வழக்குல போலீஸ் பிடிச்சு உள்ள போட்டுருச்சு. என் வீட்டுக்காரரும் தப்பிட்டதான் நினைச்சாரு. நீங்களும் அப்படிதான் நினைச்சிருக்கணும். உண்மைதான் பொன்மேனி. ஆனா இப்ப வெளியில வந்து திரும்ப பால் கறக்கிற மாதிரி காசை கறக்க ஆரம்பிச்சுட்டானே. அந்த பால்காரனை சமாளிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நேத்து நான் ஒரு விஷயத்த பாதியில விட்டேனே, ஞாபகம் இருக்கா? போதையில எனக்கு ஒரு அளவும் புரியல. நீயே புரியற மாதிரி சொல்லு. அவளும் சொல்ல தொடங்கினாள். சொல்லி முடித்த நிலையில் பரந்தாம நாயக்கர் முகத்தில் ஒரு புது வெளிச்சம். பொன்மேனி, இதத்தான் ஒரு கல்லுல 2 மாங்கான்னு சொல்றதா? அதேதான். உனக்குத்தான் என்ன ஒரு மூளை. ஆமா, அது எப்படி உனக்கு விருமாண்டி வெளியே வர போறது நேத்தே தெரிஞ்சது? நேத்து சொன்ன தீர்ப்பு தான் இன்னைக்கு பத்திரிகையில வந்திருக்குது. எங்க வழக்கு விஷயமா கோர்ட்டுக்கு போயிட்டு இங்க வந்த விஷயத்த நேர்லயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் உங்களை பாக்குறதுன்னு முடிவெடுத்தேன். தோப்புக்கும் வந்தேன். உங்க தோப்பு காவக்காரன் என்னை அந்த மாதிரி பொம்பளைன்னு நினைச்சு உள்ள போய் இருன்னு சொன்னான். எனக்கும் அது சௌகரியமா போச்சு. இப்ப புரியுதா? பொன்மேனியின் பேச்சை கேட்டு பரந்தாம நாயக்கர் வாயை பிளந்து விட்டார். அப்ப நீ எனக்கு முந்தி விரிக்கிறேன்னு சொன்னது? உங்களை வளைச்சி பிடிக்க சும்மா அப்படி சொன்னேன். ஒருக்கா அதை மீறி நான் உன்னை தொட்டிருந்தா என் காரியம் முடிகிற வரைக்கும் இந்த உடம்ப நீங்க திங்க கொடுத்துட்டு அப்புறமா என் புருஷன் போன வழியிலேயே போயிடுறதுன்னு தான் நான் முடிவெடுத்திருந்தேன். இறுதியாக அவள் சொன்னது அவர் கண்களில் கண்ணீரை வரவழைத்து விட்டது. இல்ல பொன்மேனி, நான் அவ்வளவு மோசமானவன் இல்ல. பொஞ்சாதி இருந்தா கண்டிப்பா. அவளே போய் பல வருஷம் ஆச்சு. காசு பணத்துக்கும் பஞ்சம் இல்ல. சேருவார் சேர்க்கையும் சரியில்லை. அதுதான் இப்படி ஆயிட்டேன். ஆனா விருமாண்டி நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டான். அப்படி தெரியலையே. வேற எப்படி தெரியுது? அவன் கிட்ட பாடம் கத்திருந்தா இந்த பம்பு செட் அறைக்குள்ள நான் வர முடியுமா? அது அது மென்னு துப்பாம தப்ப தப்புன்னு ஒத்துக்கங்க. ஆமா, தப்பு தான். இனியாச்சும் அந்த ராமன் மாதிரி இருக்க முயற்சி பண்ணுங்க. அது மட்டும் அந்த விருமாண்டி கையில தான் இருக்கு. நல்லத நினைச்சு இறங்குங்க. நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை விட்டா நான் மானத்தோட வாழையே முடியாது. அப்ப முதல்ல அவனுக்கு தகவல் அனுப்புங்க. நாளைக்கு இந்த நேரம் நல்ல செய்தி நமக்கு வரணும். வருமா? வருமா பொன்மேனி? வரும், வரணும். பொன்மேனி வலக்கையை உயர்த்தி சூளுரைப்பது போல சொன்ன விதத்தில் நல்ல அழுத்தம். பொத்தென்று தன் முன் விழுந்த பரந்தாம நாயக்கரின் தோப்பு பத்திரத்தை பார்த்து
ஒரு வினாடி இன்ப அதிர்ச்சிக்கு உள்ளானான் விருமாண்டி. இதோட மதிப்பு இன்னைக்கெல்லாம் 30-40 லட்சம். சந்தேகமா இருந்தா 4 பேர்கிட்ட கேட்டுக்க. பத்திரத்தையும் எடுத்து நல்லா பாத்துக்க. நாயக்கரே, எதுக்கு பீடிக? விஷயத்துக்கு வாங்க. நான் என்ன பண்ணணும்? விக்கிரமநாயக்கபுரம் நாயக்கர் மாளிகையை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? பேய் பங்களாம்பாங்களே, அதா? அதேதான். ஆனா அங்க பேயெல்லாம் இல்ல. அல்லிக்கரை செங்கமலம்னு ஒரு சூனியக்காரி பொம்பளை தான் இருக்கா. அல்லிக்கரை செங்கமலம் கேள்விப்பட்ட பேர் மாதிரி தெரியுதே. 30 வருஷத்துக்கு முந்தே அவ ஆள் மயக்கி இப்ப சூனியக்காரி. வயசான உடனே தொழில மாத்திக்கிட்டாளாக்கும். இருக்கலாம். அவ தொழில மட்டும் மாத்திக்கல, அந்த மாளிகையில இருந்துகிட்டு ஊரையே ஏமாத்திக்கிட்டும் இருக்கா. அவளை நான் போட்டு தள்ளணுமாக்கும். சரியா சொல்லிட்ட. உங்களுக்கும் அவளுக்கும் அப்படி என்ன பகை? என் குடும்பத்துக்கு சூனியம் வைக்க போறாளாம். அப்படி போடு அருவாள. அதான் தோப்பே போனாலும் பரவாயில்ல, அவ போகணும்னு முடிவு எடுத்துட்டீங்களோ? ஆமா, அவளை போட்டு தள்ள உன்னால முடியுமா? ஒரு பெரிய சொத்தே வரும்போது அவ என்ன, இன்னும் 10 பேரை கூட போட்டு தள்ளுவேன். உன் வீராப்பெல்லாம் அவகிட்ட வேகாது. அவ மிரட்டுற மிரட்டு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. விக்கிரமநாயக்கர் பரம்பரையே கருவறுத்தவ அவ. அந்த மாளிகைய யாரும் வாங்க விடாம பண்ணிட்டு அதே நேரம் அதை அனுபவிச்சுக்கிட்டும் இருக்காள்னு கேள்வி. யானைக்கு அங்குசம், மீனுக்கு வலை, குதிரைக்கு கடிவாளம். அந்த மாதிரி அவளுக்கு நான் நாயக்கர. அப்ப அதையும் பாக்குறேன். இப்பவே புறப்படு. நான் புறப்படுறது இருக்கட்டும், காரியம் கச்சிதமா முடிஞ்ச பிறகு எனக்கு அல்வா கொடுத்துட மாட்டீங்களே? அதுதான் என்னோட போட்டோ எல்லாம் உன்கிட்ட இருக்குதே. என்னாலும் நினைச்சாலும் முடியும். 24 மணி நேரம் தான். என்ன நடக்குதுன்னு பாருங்க. சரி, எப்படி காரியத்தை முடிப்ப? கேக்குறத பார்த்தா வழியையும் சொல்லுவீங்க போல இருக்குதே. ஆமா, உன் முரட்டுத்தனம் எல்லாம் அவகிட்ட வேகாது. நான் ஒரு வழி சொல்றேன், இதோ. அவர் பேச்சோடு பேச்சாக தன் அருகில் ஒரு துண்டால் மூடிய நிலையில் இருந்த டைம் பாம் ஒன்றை வெளியில் எடுத்து அவன் முன் வைத்தார். டைம் பாமா? ஆமா, விறுவிறுன்னு உள்ள போய் வச்சுட்டு வந்துரு. அவளை அழிக்க இது ஒண்ணுதான் வழி. அதுவும் சரிதான். விருமாண்டி அதை ஆவலோடு எடுத்துக்கொண்டான். பார்த்து, துளி கூட காரியம் பிசகக்கூடாது. பிசகிறதா? பேய் மாளிகை தூள் தூளான விஷயம் காதுக்கு வருதா இல்லையான்னு பாருங்க. டைம் பாமுடன் புறப்பட்டவனை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்டார். அவன் விலகவும் பொன்மேனி வெளிப்பட்டான். பொன்மேனி, எப்படி? பின்னாலேயே போங்க. மாளிகைக்குள்ள அவன் போன உடனேயே டைம் பாமோட போயிட்டான்னு மட்டும் காவக்காரங்க கிட்ட சொல்லுங்க. அப்புறம் பாருங்க. காவக்காரன் அந்த செங்கமலத்தோட கையாளா? கையாளாவா? அவன்தான் அவளுக்கு எல்லாம். அந்த அளவு விசுவாசியான அவனையே வசியப்படுத்தி வச்சிருக்கா. அது சரி, இவ்வளவு தெரிஞ்ச நீ எப்படி கவுண்டரை அங்க போக விட்ட? தப்பு நாயக்கர. என் புருஷன் போனதாலதான் இவ்வளவும் தெரிய வந்திருக்கு எனக்கு. தன்னால செத்தவங்க நிஜமாலுமே மண்ணுக்கடியில போயிட்டாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காகவும் அவங்க ஆவியையும் வசியப்படுத்தி பிடிக்கவும் தான் அவ சுடுகாட்டுக்கே வந்திருக்கா. சுருக்கமா சொன்னா, என் புருஷன் சமாதிக்கு நான் பால் ஊத்த போய் தான் இவ்வளவு விஷயத்தையும் தொட்டு தொட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். கவலைய விடு. என்னையும் உன்னையும் மலையா அழுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இன்னையோட தீரப்போகுது. நானும் புறப்படுறேன். பரந்தாம நாயக்கரும் பின்னாலேயே புறப்பட்டார். விக்கிரமநாயக்கபுரம் நாயக்கர் மாளிகை முன்னால் நின்று கொண்டிருந்தான் விருமாண்டி. சிங்கராயனை அழைத்து அவனிடம் சாவி கேட்டு உள்ளே போய் பார்ப்பதெல்லாம் அசட்டுத்தனமாக அவனுக்கு தோன்றியதோ என்னவோ. சிங்கராயன் நிச்சயம் அல்லிக்கரை செங்கமலத்தின் கையாளாகத்தான் இருக்க வேண்டும். எனவே அவனுக்கு தெரிகிற மாதிரி நுழைந்தால் உள்ளே இருக்கும் செங்கமலம் எச்சரிக்கை அடைந்து ஜெகஜால வேலைகளை காட்டுவாள் என்பதால் ஓசைப்படாமல் நுழைவதுதான் சரி என்று அவன் நினைக்க, ஓசைப்படாமல் அவனை பின்தொடர்ந்து வந்திருந்த பரந்தாம நாயக்கரோ ஒரு பருத்த தூங்குமூஞ்சி மரத்தின் பின்னால் நின்று கொண்டே அடுத்து அவன் என்ன செய்ய போகிறானோ என்று பார்த்தபடியே இருந்தார். அவன் சிங்கராயனை சந்திக்காமல் நேராக வந்து நின்று கொண்டிருப்பதே அவருக்கு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருந்தது. அவனது கையில் ஒரு சால்வை, அதில் தான் டைம் பாம் இருந்தது. மேலே கத்தரிக்காய், வெண்டைக்காய் என்று காய்கள் இருந்தது. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக அவனாக செய்து கொண்ட ஏற்பாடு. மாளிகையோ எந்த அரவமும் இல்லாமல் ஹோவென்று காட்சியளித்தது. நல்ல உச்சி வேளை. சூரியன் மட்டும் எந்த மேகத்தடுப்பும் இன்றி விருமாண்டியை பார்த்தபடி அனலை கக்கிக் கொண்டிருந்தான். பரந்தாம நாயக்கர் நிலை கொள்ளாதபடி தவித்துக் கொண்டிருந்தார்.
அவனோ அந்த சால்வையை அருகில் தலைத்திருந்த பார்த்தீனிய புதரில் கொண்டு போய் மறைவாக வைத்தான். பின்னர் இடுப்பு மடிப்பில் இருந்த பொடி டப்பாவை எடுத்து ஒரு உறிஞ்சு கொண்டான். அப்படியே திரும்பி நடந்தான். அதுவும் பரந்தாம நாயக்கர் ஒளிந்தபடி இருக்கும் தூங்குமூஞ்சி மரத்தை பார்த்தபடி. நாயக்கர் வியர்க்க ஆரம்பித்தார். அவன் யதார்த்தமாக வேறு எதற்காகவாவது இந்த பக்கம் வருகிறானா, இல்லை நான் வந்திருப்பது தெரிந்துதான் வருகிறானா என்பது தெரியாமல் குழம்பியவர் அவன் பார்வையில் பட்டுவிடாதபடி மரத்தண்டின் பின்னால் அப்படியே மறைந்து அவன் அருகே வரவும் பார்வையில் படாதபடி ஒளிந்து நின்று கொண்டார். வந்து நின்றவன் மரத்தின் அடியில் திடீரென்று உட்கார்ந்தான். சட்டை பாக்கெட்டில் இருந்து ஒரு பீடியை எடுத்து பற்ற வைத்தான். புகைவிடத் தொடங்கினான். அவனது நடவடிக்கை துளி கூட புரிந்து கொள்ள முடியாதபடி மிக வித்தியாசமாக இருந்தது. நாயக்கரிடமும் இதயம் தாறுமாறாக துடித்தபடி இருந்தது. பீடி ஒரு பாதி முடிந்த நிலையில் அதை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தூக்கி எறிந்தான். பிறகு கைகளை பரபரவென்று தேய்த்து கொண்டான். நாயக்கர் பக் பக் என்று துடித்துக் கொண்டே இருந்தார். எழுந்தவன் மாளிகை நோக்கி திரும்பவும் நடப்பது போல நடந்தான். சில அடிகள் தான் நடந்திருப்பான். சட்டென்று நின்றவன் படு வேகமாக திரும்பினான். அவன் அப்படி திரும்புவான் என்பது தெரியாதபடி எட்டி பார்த்த பரந்தாம நாயக்கர் அவன் திரும்பி பார்க்கவும் ஆடு திருடிய கள்ளனை போல முழித்தார். அவனோ மிக மெல்ல சிரிக்க தொடங்கினான். பரந்தாம நாயக்கருக்கு அவன் அப்படி சிரித்தால் என்ன அர்த்தம் என்பது தெரியும். அது நீ உள்ளார போய் கலக்க போறத பார்க்கத்தான் பின்னாலேயே வந்தேன், வேற ஒண்ணும் இல்லை என்றார். அப்படி வந்தால் எதுக்கு என்னைய பார்த்து ஒளியணும்? அது என் மகாதகன்யா, நீ எப்ப இந்த விஷயத்தை நீ என்கிட்ட ஒப்படைச்சியோ அப்பவே இந்த மாளிகையோட வரலாறு அம்புட்டையும் நான் கறந்துட்டேன். டைம் பாமோட உள்ளார நான் போவேன், நீ அந்த காவக்காரனை பார்த்து உசுப்பேத்தி விடுவ. உடனே அவன் பதறி போய் உள்ளார தகவல் தருவான். அங்க எனக்கு நடக்க வேண்டியது நடக்கும். நான் கொண்டு போன பாம் உன்கிட்ட இருக்கிற இன்னொரு ரிமோட்டால வெடிக்கும். இதுதானே உன் திட்டம்? அவரது திட்டத்தை அப்படியே விவரித்தவனை மிரள பார்த்தார் நாயக்கர். என்ன, எப்படி எனக்கு இதெல்லாம் தெரியும்னு பாக்குறியா? அவரும் ஆமாம் என்கிற மாதிரி பார்த்தார். அங்கதான் இந்த விருமாண்டிய நீ சரியா புரிஞ்சுக்கல. நீ தடுக்கல பாஞ்சா நான் கோலத்துல பாயிரவன். இப்பதான் உனக்கு கிரிமினல் புத்தி தொடக்கம். ஆனா என் வரையில அப்படி இல்ல, புரியுதா? சரி, இப்ப என்ன பண்ண போற அத சொல்லு. வேடிக்கைய பாரு. கையை சொடுக்கிக் கொண்டே நடந்தவன் மாளிகையின் கிராதி கதவின் வேல்கம்பு உருவப்பட்டிருந்த இடைவெளிக்குள் நுழைந்து விறுவிறுவென்று நடக்க ஆரம்பித்தான். இலை தலை சருகுகள் இவன் காலடி பட்டு சப்தம் எழுப்ப சில ஓணான்கள் அவனது வேகம் பார்த்து அங்கும் இங்குமாக ஓடி அப்புறம் தன் முன்னிரண்டு கால்களையும் உயர்த்தி வேடிக்கை பார்த்தது. முகப்பு கதவை அடைந்தவன் கதவு பூட்டை தன் வசம் இருந்த வினோதமான கம்பி ஒன்றை கொண்டே திறந்தான். பரந்தாம நாயக்கர் பார்த்து கொண்டே இருந்தார். அந்த காவக்காரனுக்கு தகவல் கொடுத்துடாதீங்க, டைம் பாமெல்லாம் வீண், என்ன பண்றேன்னு பாருங்க என்று சொன்னவன் உள்ளே நுழைந்தான். கண்ணை விட்டு மறைந்தான். நொடிகள் கரைய ஆரம்பித்தது. அவை 60 எட்டி முதல் நிமிடமும் கழிந்தது. அடுத்து 2, 3, 4 என்று வரிசையாக நிமிடங்கள் கழியவும் நாயக்கரால் நிலை கொள்ள முடியவில்லை. அதே நேரம் உள்ளே இருந்து ஒரு பெண் வெளியே வந்தாள். படு இயல்பாக வந்தவள் நாயக்கரை நெருங்கினாள். உங்களை அண்ணன் உள்ள கூப்பிட்டுச்சு. அண்ணனா? அதான் விருமாண்டி அண்ணன். அவன் உள்ளதான் இருக்காரு. அதுக்கு ஒண்ணும் ஆகல, எதுவும் ஆகவும் ஆகாது. ஏன்னா இந்த மாளிகையில பல வருஷமா இருக்கிறதே அதுதானே. அந்த பதில் பரந்தாம நாயக்கரின் இதயத்தையே ஒரு கிள்ளுகிற மாதிரி தான் இருந்தது. நீ சொல்றதெல்லாம் நெசமா? உள்ள வாங்க தெரியும். நான் உள்ளையா? அவனை வெளியே வர சொல்லேன். 5 நிமிஷம்தான். நீங்க உள்ளார வராட்டி இந்த டைம் பாம் வெடிச்சு நீங்க செதறி போயிடுவீங்கன்னு அண்ணன் சொல்லிச்சு. அந்த பதிலின் கொடூரம் அவரை உள்ளே தள்ளியது. பயமும் நடுக்கமாக நடந்தார். உள்ளேயும் நுழைந்தார். பளிச்சென்ற மைதானம் போன்ற ஹாலுக்குள் போன போது பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. உள்ளே தடிதடியாக ஆட்கள். ஊஞ்சல் ஒன்றில் அல்லிக்கரை செங்கமலம் அழகாக சுருட்டு பிடித்தபடி முழு பெண் சுதந்திரம் பெற்றுவிட்ட ஒருத்தியாக அவளது காலடியில் அமர்ந்த நிலையில் பீடி பற்ற வைத்துக் கொண்டிருந்தான் விருமாண்டி. பரந்தாம நாயக்கர் வரவும் திரும்பினான்.
பார்த்ததும் சிரித்தான். சிரிப்பா அது? அந்த ஹாலில் அவனது சிரிப்பின் சத்தம் மிக மோசமான எதிரொலியாக விளங்கியது. ஒரு வழியாக அவனுக்கு மூச்சிறைக்கவே சிரிப்பும் அடங்கியது. என்ன நாயக்கர, ஒன்னும் புரியலல்ல? அவனே அந்த கேள்வியையும் கேட்டான். இது எங்க கோட்டையா. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல தூக்கு தண்டனையில இருந்தும் ஆயுள் தண்டனையில இருந்தும் தப்பி ஓடி வந்த கைதிகள்ல இருந்து அப்பப்ப அங்கங்க குண்டு வைக்கிற தீவிரவாதிங்க வரை அம்புட்டு பேரும் இங்கதான் இருக்காங்க. உங்களையெல்லாம் காப்பாத்த போலீஸ் சட்டம் ஒழுங்குன்னா எங்களை காப்பாத்த பேய் பிசாசுங்க. அதுங்க உருவாக்குற பயம்தான் பிரதான காரணமே. இங்க நாங்க ஒத்துமையா சந்தோஷமா இருக்கிறோம். இன்னைக்கு நேத்திக்கு இல்ல, 30 வருஷமா. எங்க செங்கமல தக்கா போட்ட பிச்சை. ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டுல ஒளிஞ்ச மாதிரி நீ என்கிட்டயே வந்து என் கையிலேயே டைம் பாமையும் கொடுத்திருக்கியே. உனக்கு எவ்வளவு தில் இருந்திருக்கணும். அவன் கேட்ட விதமே ஒரு மாதிரி இருந்தது. நாயக்கர் அப்படியே நெஞ்சை கையில் பிடித்து கொண்டார். சும்மா சொல்லக்கூடாது. ஊரே இங்க நடக்கிற சாவுங்களுக்கும் பயங்கரத்துக்கும் இந்த மாளிகையோட முதலாளியா இருந்து ஒளிஞ்சானே விக்கிரமநாயக்கன், அவன் பொண்டாட்டி மீனாட்சி தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அவளோட பொண்ணுங்க 5 இங்க தூக்குல தொங்கிட்டு இங்கேயே அவ சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிறதா நினைக்குது. ஆனா அது உண்மை இல்லேன்னு கண்டுபிடிச்சா பாரு ஒருத்தி. அங்கதான் அக்கா கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டா இல்லக்கா? விருமாண்டி இப்போது செங்கமலம் பக்கம் பேச்சோடும் கேள்வியோடும் திரும்பினான். அவ புத்திசாலிடா. இங்க என்ன பார்த்தத அவ புருஷன் அவகிட்ட சொல்லிட்டு தான் செத்துருக்கணும். ஆனா அவன் சொன்னான்னு சொல்லாம தான் கண்டுபிடிச்சதா சொல்லி இவனை அவ தயார்படுத்தி இருக்கா பாரு. அங்கதான் அவளோட புத்திசாலித்தனமே இருக்கு. சரி, வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காம இந்த ஆளுக்கும் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து சக்கையாக்கி தூக்கி வெளியே ஏறி, நிஜமாலுமே இங்க பேயும் பிசாசும் தான் தாண்டவம் ஆடுதுன்னு இனியும் எல்லோரும் நினைக்கணும். ஆனா அவ நினைக்க மாட்டாளே. உயிரோட இருந்தால நினைக்கிறதுக்கு. அப்படின்னா தென்னந்தோப்புல அவ இந்த நொடி தூக்குல தொங்கிட்டு இருப்பா. நம்ம ஆளுங்க தொங்க விட்டுருப்பாங்க. செங்கமலம் சொல்லிவிட்டு சுருட்டை வேகமாக ஒரு இழுத்தாள். அக்கா, நீ ஆனாலும் ரொம்ப ஸ்பீடுக்கா. விருமாண்டியும் உற்சாகமாக எகிரினான். பரந்தாம நாயக்கர் மயக்கத்தின் விளிம்பில் இருந்தார். அப்போது ஒரு அதிசயம் போல அங்கே பொன்மேனி நுழைந்து கொண்டிருந்தாள். அவள் கையில் அந்த டைம் பாம். அவளை அங்கே பார்த்த விருமாண்டியும் செங்கமலமும் பீதியோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் போதே, நாயக்கரே, நீங்க வெளியே போங்க என்றாள் பொன்மேனி. சீறிக்கொண்டு கிளம்ப பார்த்த ஒருவன் எதிரே டைமாமின் பட்டனை அழுத்துவது போல ஒரு தோற்றம் கொடுக்கவும் அவன் அப்படியே ஜகா வாங்கினான். போங்க நாயக்கர, ஓடுங்க. இன்னும் 1 நிமிஷம்தான். இந்த மாளிகையே சுக்கு நூறாக போகுது. வெளியேயும் போலீஸ் வருது. தைரியம் இருந்தா இவங்க வெளியே ஓடட்டும். அவள் சொன்னது அவர்களை விதிர்க்க வைத்து விட்டது. அக்கா, என்னக்கா இது? தூக்குல தொங்கிட்டு இருப்பான்னு சொன்ன டைம் பாமோட வந்து நிக்கிறாளேக்கா. அதுதான்டா எனக்கும் புரியல. விருமாண்டியும் செங்கமலமும் ஒருவருக்கொருவர் அலமலந்து போகும்போது பரந்தாம நாயக்கர் உயிரை கையில் பிடித்து கொண்டு வெளியே ஓட ஆரம்பித்தார். வாசலுக்கு வந்து போர்டிகோ பாகத்தில் இறங்கி கிராதி கதவு நோக்கி அவர் ஓடிய போது பயங்கர வெடிச்சத்தம் கேட்டது. நின்று திரும்பி பார்த்தவர் எதிரே ஒரே புகை மண்டலம். ஒரு வினாடி ஐயோ பொன்மேனி என்று அவர் அடி மனதில் ஒரு ஓலம் எழுந்து அடங்கியது. எல்லாம் முடிந்து போய் தென்னந்தோப்புக்குள் நுழைந்தவர் பம்பு செட் அறை நோக்கித்தான் நடந்தார். நாயக்கர் மாளிகையில் டைம் பாம் வெடித்ததை தொடர்ந்து ஊரே திரண்டு வந்து பார்த்ததும் காரணம் புரியாமல் பேசிக்கொண்டதெல்லாம் ஒரு கனவு போலத்தான் இருந்தது. நல்ல வேளை போலீஸ் வருவதற்கு முன் அவர்கள் விசாரணை வளையத்தில் சிக்காதபடி தப்பி வந்ததே ஒரு பெரிய சாதனையாகத்தான் இருந்தது. பொன்மேனி எப்படி அங்கு வந்தாள் என்பது மட்டும் விளங்கவே இல்லை. விருமாண்டி என்கிற ஒரு பிளாக் மெயிலரிடம் இருந்து தப்பித்துவிட்ட சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் பொன்மேனியை இழந்துவிட்ட துயரம் இப்போதைக்கு எந்த கொண்டாட்டமும் வேண்டாம் என்பது போல அவரை அடக்கி இருந்தது. எப்படியோ பேய் பிசாசு என்று 30 ஆண்டுகளாக மிரட்டி வந்த ஒரு பொய்யான விஷயம் முடிவுக்கு வந்துவிட்டது. அதுவும் பொன்மேனியால். நினைப்போடு பம்பு செட் அறை கதவை திறந்தவருக்கு தூக்கி வாரி போட்டது. உள்ளே பொன்மேனி தூக்கில் தொங்கினாள். பேயும் பிசாசும் பொய் என்று ஆக்கிய அதே பொன்மேனிதான் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தாள். அப்படியென்றால் அங்கே வந்தது அவளது ஆவியா?
நினைக்கும் போதே மயக்கமாக வந்தது பரந்தாம நாயக்கருக்கு. எது நிஜம்?